ඉතින් සමහර අයගේ ජීවිතේ යේසුස් වහන්සේ රජතුමානෝ. சிலருடைய வாழ்க்கையிலே இயேசு அவர்களுடைய வாழ்க்கையிலே ராஜா. රජතුමාගේ ආශිර්වාදය විතරයි ඇයට ලැබෙන්නේ. அவர்களுக்கு ராஜாவின் ஆசீர்வாதம் மாத்திரமே அவர்களுக்கு கிடைக்கும். සමහර අයට යේසුස් වහන්සේ වැඩකාරයා. சில பேருக்கு இயேசு அவர்களுடைய வாழ்க்கையிலே வேலைக்காரன். ඒගොල්ලන්ගේ යාඥාව බැලුවොත් දැනගන්න පුළුවන්. அவர்களுடைய ஜெபத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். ප්‍රශංසා කරන්නේ නැහැ. වැඩකාරයව ප්‍රශංසා කරන්නේ නැහනේ. அவர்கள் ஆண்டவரை துதிக்க மாட்டார்கள். ஒரு வேலைக்காரனை துதிப்பதில்லை தானே. ගෞරව කරන්නේ නැහැ. கௌரவப்படுத்த மாட்டார்கள். දණින් ඉඳලා යාඥා කරන්නේත් නැහැ. முழங்காலில் இருந்து ஜெபிக்கவும் மாட்டார்கள். යේසුනේ මේ මට සල්ලි ඕනේ. இயேசுவே இந்த எனக்கு பணம் தேவை. මට රැකියාව ඕනේ. எனக்கு வேலை தேவை. මගේ පවුලට සමාදානය ඕනේ. என்னுடைய குடும்பத்துக்கு சமாதானம் தேவை. ආශිර්වාද කළ මැන. ஆசீர்வதியும். සුව කළ මැන. சுகப்படுத்தும். අර ඒ අය යේසුස් වහන්සේ කිට කතා කරන්නේ ස්වාමිනේ සුව කළ මැන. அவர்கள் ஆண்டவருக்கு சொல்லுவாங்க ஆண்டவரே சுகமாக்கும். ස්පර්ශ කර මැන. தொடும் ஆண்டவரே. කතා කළ මැන. பேசும் ஆண்டவரே. තව මෝ இன்னும் இன்னும் இன்னும். යේසුස් වහන්සේ ටච් කරන්න ඕනේ. යේසුස් වහන්සේ සුව කරන්න ඕනේ. ඇයි වැඩකාරයා යනෝනේ. அவர் வேலைக்காரர் தானே. உடனே வந்து அவர் சுகமாக்கணும். உடனே வந்து அவருடைய தேவையை சந்திக்கணும். இது ஆண்டவர் வேலைக்காரன் தானே. ඒ ඔක්කොම ජාති කියලා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආමෙන්. හොඳේ. எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டு ஆமென். சரியா? සමහර අයගේ ජීවිතේ එහෙම තමයි. சில பேருடைய வாழ்க்கை அப்படிதான். සමහර තැන්වල සමහරව යාඥා කරනවා මම දැකලා මම පුදුමයටපත් වෙනවා. சில பேர் சில இடங்களில் ஜெபிப்பதை பார்த்து நான் புதுமைப்பட்டிருக்கிறேன். යේසුස් වහන්සේ වායගේ ළඟ හිටියානම් හපාකාවි. இயேசு மாத்திரம் அவர்கள் பக்கத்துல இருந்தா கடிச்சு தின்றுவாங்க. මේ ළඟදී කෙනෙක් සම්මාදමට යාඥා කරනවා. இப்போ கிட்டத்துல ஒருத்தர் காணிக்கை காட்சி வச்சார். සමහරව සම්මාදවල පාවතවල ඔය මාගේ ආයෝ එකන කියනවා වගේ ආයිසේ දෙවියන් වහන්සේ ඔන්න තවසර දුන්නාලාලේ හරියට පාවිච්චි කරනවා කියලා කියනවා වගේ මට ඇහුනේ. චොල්ද காணிக்கை ஜெபிக்கிறாங்க. அன்புல காட்டாம இந்த காணிக்கை உங்களை பார்த்துல வைக்கிறோம். நீ அந்த காணிக்கை எடுத்து ஒழுங்காக பயன்படுத்த இல்லையோ கோலை செய்து விடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. යේසුස් වහන්සේ වැඩකාරය හැටියට පාවිච්චි කරනවා. சில பேருடைய வாழ்க்கையில இயேசு வேலைக்காரனாக இருக்கிறார். හරි දැන් අද දේශනාවට එමුනේ. இந்த பிரசங்கத்துக்கு வருவோம். අපි එමු අද දේශනාවට. මම ඔයගලන්ට කිව්වා මතෙව් 9:27 ඉඳලා 31 වෙනකන් කියවගෙන ඉන්න කියලා. மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசித்து கொண்டு வர சொன்னேன். மார்க் 8 மார்க் 8வது அதிகாரம் 22 ඉඳලා 22 இருந்து 26 වෙනකන් කියවගෙන ඉන්න කියලා. 26வது வசனம் வரைக்கும் வாசித்து கொண்டு வர சொன்னேன். ඉරදා ආපු අයගේ කී දෙනෙක් ඕක කියවලා ආවද මට අත උස්සලා පෙන්නන්න. போன ஞாயிற்றுக்கிழமை வந்தவர்களே எத்தனை பேர் அதை வாசித்து கொண்டு வந்தீர்கள்? කී දෙනෙක් ගිය ඉරදා ආපු අය මේක කියුවේ නැද්ද? ඇත්තට අවංකව දෙවියන්වහන්සේගේ සභාවේ අත උස්සලා පෙන්නන්න. போன வாரம் வந்தவர்கள் யார் உண்மையிலே இதை வாசிக்கல? உண்மையா கையை உயர்த்தி காட்டுங்க. හරි. එතකොට දැන් මම මෙතන ඉඳලා කියවගෙන ඉන්න කියලා කියන එක වැඩන්නේ. அப்ப நான் இங்க இருந்து நான் சொல்றது உங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. நான் වාසියට තමයි කියවන්න කියන්නේ. உங்களுடைய நன்மைக்காக தான் வாசிக்க சொல்றேன். අපිට වචනය පිළිබඳව සාපිපාසය තියෙන්න ඕනේ. எங்களுக்கு வசனத்தை குறித்தான ஒரு தாகம் இருக்க வேண்டும். සමහර අය අද උදේ තමයි කියුවේ. சில பேர் இன்னைக்கு காலையில தான் வாசிச்சாங்க. ඒක මන් දන්නවා. அது எனக்கு தெரியும். ඉතින් මොනවා කරන්නද? என்ன செய்ய? කමන්නේ මගේ වගේ කියමු දෙවියන්වහන්සේගේ වචනේ දීලා යන්නේ. என்னுடைய பொறுப்பு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு போறது. දැන් මතෙව් පොතේ, මාර්ක් පොතේ, ලූක් පොතේ, යොහන් පොතේ යේසුස් වහන්සේ අන්ධයින්ට සුව කරපු ආකාරය මම කියලා දෙන්න යනවා. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 புத்தகங்களிலும் இயேசு குருடர்களுக்கு சுகம் கொடுத்த அந்த சம்பவத்தை நான் பிரசங்கம் செய்ய போகிறேன். I will say these things briefly in English because I have a lot to talk, so I don't have to give a word to word translation. Okay? එතකොට දැන් මම කියලා දෙන්න යන්නේ අදයි ලබන ඉරිදායි. நான் இந்த வாரமும் அடுத்த வாரமும் நான் பிரசங்கம் செய்வேன். යේසුස් වහන්සේ සුවය දෙනවා. இயேசு சுகம் கொடுக்கிறார். කාටද? யாருக்கு? අන්ධයින්ට. பார்வையற்றவர்களுக்கு, குருடர்களுக்கு. රෝගය මොකද්ද? அவர்களுடைய நோய் என்ன? එකම රෝගී. ஒரே நோய். අන්ධකම. குருட்டுத்தன்மை. සුව කරන්නා කවුද? சுகம் அளிக்கிறவர் யார்? එකම පුද්ගලයා. ஒரே நபர். යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. ලැබෙන ආශිර්වාදය මොනවද? அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? පෙනීම ලැබීම. பார்வை கிடைக்கிறது. වෙනස வித்தியாசம் என்ன? පොත් හතරෙම ඒ යේසුස් වහන්සේ හතර ආකාරයෙන් පෙනී හිටිනවා.
அந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இயேசு 4 விதமாக காண்பிக்கப்படுகிறார். ඒ කොහොමද උන්වහන්සේ ඔය ආකාර හතරෙන් මේ සුව කරන්න කියලා මේ පෙන්වන්න යනවා. எப்படி 4 விதங்களிலே இயேசு அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க දැන් போகிறேன். මම බයිබල් ස්කූල් ප්‍රින්සිපල් කෙනෙක් හැටියට நான் வேதாகம கல்லூரி ஒரு ஆசிரியனாக ප්‍රින්සිපල් ஒரு அதிபராக අපි බයිබල් කාලේජ් ප්‍රින්සිපල්ස් ලගේ අපි සමුළුවකට ගියා නම් இப்ப ஒரு அதிபர்களுடைய மகாநாட்டுக்கு நான் போனால் අපි කෑම කනකොට நாங்கள் சாப்பிடுகிற நேரத்திலே ප්‍රොෆෙසර් කෙනෙක් හැටියට ඒගොල්ලෝ එක්ක ඉඳගෙන කන්නේ කොහොමද? நான் ஒரு ப்ரொஃபஸரா அந்த அவர்களோடு உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடுறது எப்படி? බත් කුකුල් මාස් පරිප්පු சோறு கோழி அதே மாதிரி பருப்பு. මම හන්දයි මේ ගැරප්පුවයි පිහියයි අරගෙන நான் அந்த கரண்டியையும் அந்த கத்தியையும் எல்லாம் எடுத்துக்கிட்டு පරිප්පු ටිකක් අරගෙන ඒ බත් වලට දාලා அந்த சோறோட பருப்பு கொஞ்சம் போட்டு கலந்து වම් අතේ ගැරප්පුව තියෙන්නේ පිහිය තියෙන්නේ දකුණු අතේ வலது கையில இடது கையில இந்த கரண்டி முள்ளு கரண்டி அடுத்த கையில கத்தி මේම කපලා වම් අතෙන් තමයි අරන් කන්නේ. ඒක තමයි ක්‍රමය. දන්නවද? நான் அந்த கத்தியில வெட்டி அந்த இடது கையால தான் எடுத்து சாப்பிடணும். එහෙම තමයි කන්නේ. அப்படிதான் சாப்பிடணும். ඒ කවුද? அது யாரு? ඩොක්ටර් සුරේෂ් රාමචන්ද්‍රන්. டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திரன். ඒකම අපේ කට්ටිය அதே எங்களுடைய ஜனங்கள் பாஸ்டர் හැටියට රෙවරන්ඩ් සුරේෂ් රාමචන්ද්‍රන් කනකොට அவர்களுடைய பாஸ்டரா ரெவரண்ட் சுரேஷ் ராமச்சந்திரன் நான் சாப்பிடுற நேரம் මේසේ බත් පිඟාන තියෙනවා දකුණු අතින් ලස්සනට පරිප්පු ටිකක් දාගෙන මෙහෙම අනාගෙන කනවා. මාස් කෑල්ලක් කුකුල් මාස් කෑල්ලක් අරන් කටේ තියෙනවා. එහෙමයි කන්නේ. எல்லாம் வலது கையில நான் எல்லாத்தையும் பிணைஞ்சு எல்லாத்தையும் போட்டு கோழி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவேன். ඒකම බාබු. அதே பாபு කාමරේ ඉඳගෙන ரூம்ல உட்காந்துக்கிட்டு ටීවී එකේ රෙස්ලින් එක දාගෙන டிவில ரெஸ்லிங் போட்டுக்கிட்டு ෂර්ට් එක නැතුව ஷர்ட் இல்லாம කොහොමද කන්නේ? எப்படி சாப்பிடுவாரு? අරේ බලාගෙන පරිප්පුව දාලා අන්නලා මේ ඔක්කොම කරලා අන්දාලා කනවා. அது அங்க டிவியை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டி அப்படியே எடுத்து சாப்பிடுறது. ඒ කොජාමයි. ஒரே நபர். හැබැයි ඩොක්ටර් වෙනයි, டாக்டர் வேற, පාස්ටර් වෙනයි, பாஸ்டர் வேற, අර රියල් එකා වෙනයි. அந்த உண்மையான மனுஷன் வேற. ඒ වගේ அதே மாதிரி යේසුස් වහන්සේ இயேசுவும் රජතුමා හැටියට අන්ධයින්ට සුවය දීපු ආකාරය වෙනයි. ராஜாவாக ஒரு குருடருக்கு சுகமாக்குறது வித்தியாசம். සේවකයා හැටියට සුවය දීපු ආකාරය වෙනයි. ஊழியனாக சுகமாக்கின விதம் வித்தியாசம். මනුෂ්‍ය හැටියට දෙවියන් වහන්සේ හැටියට ආකාරයන් වෙනයි. மனுஷனாக சுகமாக்கின விதம் தேவனாக சுகமாக்கின விதம் வித்தியாசம். දැන් තේරෙනවද ඔයගොල්ලන්ට? இப்ப நான் சொல்றது புரியுதா? So Jesus healed the blind people as a king in Matthew, a servant in Mark, Son of Man in Luke, and Son of God in John. අද බලන්න යන්නේ මතෙව් සහ මාර්ක් විතරයි. இன்று நாங்க பார்க்க போது மத்தேயு மார்க்கு எழுதின அந்த 2 சுவிசேஷ புத்தகங்களை මට දැන් මතෙව් පොතේ 9 වෙනි පරිච්ඡේදයේ 27 වෙනි පදේ ඉඳලා අපි කියවමු ටක් දාලා කියවමු කොහොමද ඒ යේසුස් වහන්සේ සුවය දුන්නේ කියලා. மத்தேயு 9வது அதிகாரம் 24வது வசனத்துல 27 ல இருந்து 31 வரை 30 வரை. අන්ධයෝ දෙදෙනා යේසුස් වහන්සේ එතනින් යන කල අන්ධයෝ දෙදෙනෙක් දාවිත්ගේ පුත්‍රයන්නි අපට කරුණා කළ මැනව කියා මොර ගසමින් උන්වහන්සේ පස්සේ ගියෝය. උන්වහන්සේ ගෙට පැමිණි කල ඒ අන්ධයෝ උන්වහන්සේ ළඟට ආවෝය. මට මේක කරන්න පුළුවන් කියලා නුඹ විශ්වාස කරනවාද? යේසුස් වහන්සේ උන්ගේ නැසුසේක. එසේය. ස්වාමිනී ඔහු කීවෝය. ඒට උන්වහන්සේ උන්ගේ ඇස් අතගා නුඹලාගේ විශ්වාසයේ ප්‍රකාරයට නුඹලාට වේවාය කීසේක. ඔවුන්ගේ ඇස් පැහැදුනේය කිසිවෙක් ඒ බව දැන නොගන්නා හැටියට බලාගෙනයි යේසුස් වහන්සේ උන්ට තදින් අණ කළසේක. இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அதை அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். As Jesus went on from there, 2 blind men followed him, calling out, "Have mercy on us, son of David."
When he had gone indoors, the blind men came to him, and he asked them, "Do you believe that I am able to do this?" "Yes, Lord," they replied. Then he touched their eyes and said, "According to your faith will it be done to you." And their sight was restored. Jesus warned them sternly, "See that no one knows about this." දැන් මේක කියවුවා ඔයගොල්ලෝ සමහර අය නේද? இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் வாசிச்சீங்க இல்லையா? දැන් වැඩේ තියෙන්නේ ඔයගොල්ලන්ට මම කියලා දෙන්න යනවා මොනවද උනේ කියලා. இந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொல்லி கொடுக்க Now we போகிறேன். read the story, you may have read it also. Now I'm going to explain what happened there. මම කියලා දෙනකොට තමයි ඔයගොල්ලෝ බලන්න යන්නේ අනේ ඌ නේද එහෙම තියනවා නේද කියලා. இப்ப நான் சொல்லி கொடுக்குற நேரம் தான் ஐயோ இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்க போறீங்க. ඔයගොල්ලෝ දහසරයක් කියවලා තිබ්බත් நீங்க 10 முறை வாசித்திருந்தாலும் නොදකපු දේ කියලා දෙන්න තමයි මං ඇවිල්ලා ඉන්නේ. நீங்கள் கவனிக்காத ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்க தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். මෙතන රජතුමා ඉන්නවා. இந்த இடத்துல ராஜா இருக்கிறார். සිද්ධිය වෙන්නේ උන්වහන්සේ අර ගැවසෙන නාමේ කෆර්නවුම් ප්‍රදේශයේ ගලිලේ මුදාසන්නව. கப்பர்நாகும் அந்த பிரதேசத்துல தான் நடக்குது. දැන් උන්වහන්සේ එක එක තැන්වල ගියා. කලින් ওই පරිච්ඡේදයේ කලින් බැලුවොත් මතෙව්ගේ ගෙදරට ගියා. ඊට පස්සේ මේ සියක මුලා දැනියාගේ ගෙදර නෑ මේ ටැක්ස් කලෙක්ටර් කෙනෙක්ගේ ගෙදරකට ගියා. හරිද? ඔය ගෙවල් වලට ගිහිල්ලා උන්වහන්සේ එක එක දේවල් කරලා අන්තිමට දැන් උන්වහන්සේ පිටත් වෙලා එනවා උන්වහන්සේ හිටපු ගෙදරට යන්න. இப்ப இதுக்கு முதல் அதிகாரங்கள் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வரி வசூலிப்பனுடைய வீட்டுக்கு போறார், அதே போல மத்தேயுடைய வீட்டுக்கு போறார், அப்படி நிறைய வேலைகள் எல்லாம் செய்து விட்டு ஆண்டவர் இந்த இடத்துல வருகிற ஒரு சம்பவம் தான் இருக்கு. එතකොට උන්වහන්සේ යම් ස්ථානයකින් as Jesus went on from there somewhere, okay, කොහේ ඉඳලා හරි උන්වහන්සේ පිටත් වෙනවා. මේ මට සිංහල බයිබලයක් අතර දෙන්නකෝ. அவர் எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல இருந்து அவர் புறப்படுறார். හරිද? දුවගෙන එන්න. right, thank you brother. right. හරි. 27 මොකද මේ ඒක ලස්සනට අපිට බලන්න පුළුවන්. හරි දැන් කොටස් වශයෙන් මම කියන්නම්. යේසුස් වහන්සේ එතනින් යන කල இயேசு அவ்விடம் விட்டு போகையில் කොහෙන්දන් කොහාට යන කලද? இப்ப எங்க இருந்து எங்கே போகிற நேரம்? කොහෙන්දන් හරි ගෙදරට යන කල. அதாவது எங்கேயோ இருந்து அவருடைய வீட்டுக்கு போற நேரம். ඒගොල්ලෝ අහන්න පුළුවන් ගෙදරට කියලා කොහොමද දන්නේ කියලා. நீங்க யோசிக்கலாம் எப்படி இவர் அவருடைய வீட்டுக்கு போனார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 28 කියනවා 28வது வசனம் சொல்லுகிறது. උන්වහන්සේ ගෙට පැමිණි කල කියලා. හරිද? 28வது வசனம் சொல்லுகிறது அவர் வீட்டிற்கு வந்த போது. Verse 28 says as he entered the house. So where was he going? To his house. කොහටද ගියේ? උන්වහන්සේගේ ගෙදරට. වෙන එකෙක්ගේ ගෙදර නම් ඒ ගෙදර කියලා ඇති. අරුගේ ගෙදර කියලා නේද? வேற யாருடையாவது வீட்டுக்கு என்றால் அவருடைய வீட்டிற்கு அந்த நபருடைய பெயரை சொல்லப்பட்டிருக்கும். කපර්නහුම් වල උන්වහන්සේ හිටපු ගෙදරට දැන් යනවා උන්වහන්සේ. கப்பர்நாகுமிலே இயேசு இருந்த ஒரு அவருடைய வீட்டுக்கு அவர் போகிறார். හලෝ මේක හරි වැදගත්. හොඳේ. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். කතාව තේරුම් ගන්න මේක වැදගත්. இந்த கதை விளங்கிச்சுன்னா உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். කොහේ ඉඳන් හරි උන්වහන්සේගේ ගෙදරට යනවාය. எங்கேயோ இருந்து அவர் இருந்த அவருடைய வீட்டுக்கு அவர் போகிறார். දැන් සිද්ධිය මොනවද? இப்ப சம்பவம் என்ன? අන්ධයෝ දෙදෙනෙක් 2 குருடர்கள் මෙන්න මෙහෙම කෑ ගහනවා. இப்படி கூப்பிடுகிறார்கள். දාවිද්ගේ පුත්‍රයාණෙනි අපට කරුණා කළ මැනවක යමුරගසමින් උන්වහන්සේගේ පස්සේ ගියෝය. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பின்னே போனார்கள். මේ අන්ධයෝ දෙන්න මොන ජාතියට අයිති අයද? இந்த 2 குருடர்களும் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள்? අනිවාර්යයෙන්ම යුදෙව්වන්. கட்டாயமாக அவர்கள் யூதர்கள். ඇයි? ஏன்? සිද්ධිය වෙන්නේ යුදෙව් ටවුමක. இந்த சம்பவம் நடப்பது ஒரு யூத நகரத்திலே. අනික මේගොල්ලෝ කෑ ගහන කොට යේසුස් වහන්සේව අමතන ක්‍රමය බලන්න. இப்ப அவர்கள் கூப்பிடுகிற நேரம் இயேசுவை அழைக்கும் விதத்தை பாருங்கள். යේසුනී කිව්වේ නෑ. இயேசுவே என்று கூப்பிடவில்லை. නාසරිය යේසුනී කිව්වේ නෑ. நசரனாகிய இயேசுவே என்று கூப்பிடவில்லை. ස්වාමිනී කිව්වේ නෑ. கர்த்தாவே என்று கூப்பிடவில்லை. සමිඳුනී කිව්වේ නෑ. ஆண்டவரே என்று கூப்பிடவில்லை. දාවිද්ගේ පුත්‍රයාණෙනි කියලා කිව්වා. தாவீதின் குமாரனே என்று ඒ கூப்பிடுகிறார். කියන්නේ ඒගොල්ලෝ දැනගෙන හිටියා. அதாவது இவர்கள் தெரிந்திருந்தார்கள் යේසුස් වහන්සේ දාවිද්ගේ වංශයෙන් ආපු මෙසියස් වහන්සේ කියලා. இயேசு தாவீதின் வம்சத்திலே வந்த மேசியா என்று அறிந்திருந்தார்கள். දාවිද් කියන්නේ රජතුමා. தாவீது என்றால் ராஜா. දාවිද්ගේ වංශයෙන් ආවා කියන්නේ මෙයා රජතුමා. தாவீதினுடைய வம்சத்திலே வந்தவர் என்றால் இவர் ராஜாவாக தான் இருக்க வேண்டும். මේ අන්ධයෝ දෙදෙනා දැනගෙන හිටියා යේසුස් වහන්සේ කවුද කියලා.
இந்த இரண்டு குருடர்களும் தெரிந்திருந்தார்கள் இயேசு யார் என்பதை. යේසුස් වහන්සේ මෙසියස් වහන්සේ කියලා මේගොල්ලෝ දැනගෙන හිටියා. இவர்களுக்கு தெரியும் இயேசு மேசியாவாகிய தேவன் என்று. ඉතින් මේගොල්ලෝ යේසුස් වහන්සේට අඬ ගැහුවේ රජතුමාණෙනි කියලා. හරිද නැද්ද? இவர்கள் எப்படி இயேசுவை அழைத்தார்கள்? மேசியாவே என்று அழைத்தார்கள். ராஜாவே. தாவீதுගේ පුත්‍රයාණෙනි කියලා කියනකොට රජතුමාණෙනි කියන එක තමයි තේරුම. தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிற நேரம் ராஜா என்று கூப்பிடுவதுதான் அர்த்தப்படும். හැබැයි ஆனால் යේසුස් වහන්සේ ගණන් ගත්තේ නැහැ. இயேசு அவர்களை கவனிக்கவில்லை, அவர்களை கணக்கெடுக்கவில்லை. මොනවද කරේ යේසුස් වහන්සේ? என்ன செய்தார் இயேசு? උන්වහන්සේගේ ගේ ඇතුළට යනකම් මේගොල්ලන් එක කතා කරෙත් නැහැ, නැවතුනේත් නැහැ. ඒක ගණන් ගත්තේවත් නැහැ. அவருடைய வீட்டுக்குள்ளே போகும் வரைக்கும் அவர்களை கணக்கெடுக்கவும் இல்லை, அவர்களோடு பேசவும் இல்லை. These two blind fellows were Jewish. Why? This is happening in a Jewish area, and the fellows are addressing Jesus as the son of David, knowing that Jesus has descended directly from the Davidic lineage, and therefore he is the king. So they were addressing him as king, but Jesus never gave any attention until he went inside the home. ආපහු බලමු මොනවද කියලා තියෙන්නේ. மறுபடியும் வாசிப்போம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று. උන්වහන්සේ ගෙට පැමිණි කල ඒ අන්ධ උන්වහන්සේ ළඟට ආවෝය. මට මේක කරන්න පුළුවන්ද කියලා. නුඹලා විශ්වාස කරනවාද? යේසුස් වහන්සේ උන්ට ඇසුස් එක කොහෙදද අහන්නේ? இப்ப எந்த இடத்துல எங்க இருந்து கேட்கிறார்? ஐயோ அத வாசி ராசா 24வது வசனத்தை. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். යේසුස් වහන්සේ ඒගොල්ලන්ට කතා කරන්නේ නැත්තම් ප්‍රතිචාරය දෙන්නේ කොහෙදද? அவர்களுக்கு அந்த குருடர்களுக்கு இயேசு பிரதி உத்தரம் சொல்லுவது எங்கே வைத்து? ගේ ඇතුලේ. வீட்டிலே இருந்து. එළියේදී යේසුස් වහන්සේ කතා කරාද? வெளியே வைத்து பேசினாரா? නැවතුනාද? நிப்பாட்டி அவருடைய பயணத்தை நிறுத்தினாரா? ගෝලෙන්ගෙන් ඇහුවද මේ කවුද මේ කෑ ගහන්නේ කියලා? சீஷர்களிடத்துல கேட்டாரா யார் இந்த கூப்பிடுறது அப்படி? හලෝ මේ මොනවා හරි ඔය ළමයි කෑ ගහපු දෙම් මොනවා හරි වෙච්ච දෙන් ඔයගොල්ලන්ට ලොකු දෙයක් මං කියාගෙන ඉන්නේ. இந்த பிள்ளைகள் கத்தட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், நான் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கவனிங்க, කල්පනා කරන්න. யோசிங்க. යේසුස් වහන්සේ මේ අන්ධයින්ට කිසියම් ප්‍රතිචාරයක් දැක්වුවාද? இந்த குருடர்கள் இருவருக்கு இயேசு ஏதாவது பிரதி உத்தரம் கொடுத்தாரா? ஏதாவது அவருக்கு பதில் சொன்னாரா? ගෙදරට එනකම් வீட்டுக்கு வரும் வரைக்கும் නෑ. இல்லை. මේගොල්ලෝ කොහොමද මොරගස්ලා ඇත්තේ? இவர்கள் எப்படி கூப்பிட்டிருப்பார்கள்? දාවිද්ගේ පුත්‍රයාණෙනි, தாவீதின் குமாரனே, අපට කරුණා කළ මෑන. எங்களுக்கு இறங்கும். එහෙමද? அப்படியா? හිතලා බලන්න අන්ධයෝ දෙන්නෙක්. யோசிச்சு பாருங்க, ரெண்டு குருடர்கள். උන්ට දන්නේ කොහාටද මේ දාවිද්ගේ පුත්‍රයාණෙනි, අයියෝ දාවිද්ගේ පුත්‍රයාණෙනි, අනුකම්පා කරන්න. දෙන්නම කෑ ගහන්නේ. මොකද ரெண்டு කෑ ගහම මං සිංහලෙන් කෑ ගහනවා. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். ஐயா எங்களுக்கு இறங்கு. ஐயோ எங்க හරිද? This is how they were yelling, screaming. இப்படிதான் அவங்க கூப்பிட்டிருப்பாங்க. பாவம். ඕනම මනුස්සයෙකුට අනුකම්පාවක් එන්න ඕනේ. எந்த ஒரு நபருக்கும் இப்படிப்பட்டவங்களை பார்க்குற நேரம் ஒரு 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 இரக்கம் வரும். යේසුස් වහන්සේ කරුණාවෙන් පිරිච්ච කෙනෙක්. இயேசு இரக்கத்திலே நிறைந்தவர். நிறைந்தவராம். උන්වහන්සේ අනුග්‍රහයෙන් පූර්ණ වූ දෙවියන් වහන්සේලු. அவர் இரக்கத்திலே அப்படியே ஐஸ்வர்யம் நிறைந்தவராம். පාඩුවේ යනවා. பேசாம போறாரு. අර දෙන්නේ කෑ ගහනවා. ரெண்டு பேர் அப்படி கத்துறாங்க. සල්ලි දෙල්ලුවේ. සල්ලි දෙල්ලුවේ. பணமா கேட்டாங்க. අනුකම්පා කරන්න කියනවා. எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார்கள். වචනයක් කතා කරාද? ஏதாவது ஒரு வசனம் பேசினா? ඇරලා බැලුවද? திரும்பி பார்த்தாரா? ගණන්වත් ගත්තේ නෑ. அவங்களை கணக்கெடுக்க கூட இல்லை. තේරෙනවද මං කියන එක? நான் சொல்றது விளங்க. ඇයි ஏன்? ඒ අන්ධයෝ දෙන්න කරපු වැරද්ද මොනවද? அந்த குருடர்கள் செய்த தவறு என்ன? Why didn't Jesus, excuse me for my lingo, why didn't Jesus give a damn about those two fellows? That's the exact expression, right? Jesus didn't give a damn about those two fellows who were screaming and yelling, and we think that Jesus is the gracious, kind, passionate person. He doesn't give a damn about these two fellows who are just asking for compassion. ඔන්න යේසුස් වහන්සේ කෝ කරුණාවන්තකම. இயேசுனுடைய இரக்கம் எங்கே? හරිද මං කියන එක? මොනවද දන්නවද කේස් එක? என்ன தெரியுமா பிரச்சனை? හලෝ ඔහෙලා මට මොනවා කියලාද කතා කරන්නේ? இப்ப நீங்க எப்படி என்ன கூப்பிடுறீங்க?
රජතුමා කියලානේ. ராஜான்னு தானே. රජතුමා එක්ක පාරේ ඉඳගෙන කතා කරන්න බෑ. දන්නවද? ராஜாவோட ஒரு ரோட்ல இருந்து பேச முடியாது. தெரியுமா? රජතුමාව හම්බෙන්න ඕන නම් රජ ගෙදරට එන්න ඕනේ. ராஜாவை சந்திக்கணும்னா ராஜாவுடைய வீட்டுக்கு வரணும். රජතුමාව හම්බෙන්න නම් ඒ විදියට එන්න ඕනේ. ඒවට ක්‍රම සහ විදි තියෙනවා. ராஜாவை சந்திக்கணும்னா அந்த முறையில வரணும். வந்தாதான் அவரை சந்திக்கலாம். රජතුමාන්ලා ඕනම රටක පාරේ යනකොට කවුරුත් රජතුමා එක්ක කතා කරන්නේ නැහැ. ඕන්නම් රජය වේවා ජය වේවා කියලා අත පෙන්නන්න පුළුවන් එච්චරයි. இவன் எங்காவது ரோட்ல ஏதாவது எந்த ராஜாவது போற நேரம் வேணா ரோட்ல இருந்து ஐயோ வெற்றி உங்களுக்கு ஜெயவேவான்னு கத்தலாம். ஆனா රජතුමා මොනවද කරන්නේ? මෙහෙම අත පෙන්නගෙන අනේක විතරයි පාරේදී රජතුමා කරන්නේ. හරිද? ரோட்ல ஒரு ராஜா என்ன செய்வார்? இப்படி கையை காட்டிட்டு போவார், அவ்வளவுதான். A monarch never is met by anybody on the road outside for anything. The person must go to the palace and meet the king on appointment. Right? හරිද? சொல்றது புரியுதா? යේසුස් වහන්සේ මොනවද දන්නවද කරේ? இயேசு என்ன தெரியுமா செய்தார்? රජවරු කරන දේ කරා. ராஜா செய்கிற வேலையை அவர் செய்தார். අපේ ජනාධිපතිතුමා ඉන්නවා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා. எங்களுடைய ஜனாதிபதி இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச அவர்கள். එතුමා මෙතනින් කාර් එකේ ගමන් කරනවා කියමු. ඕපන් කාර් එකේ මෙහෙම ගමන් කරනවා. அவர் அப்படியே எல்லாம் திறந்து விடப்பட்ட ஒரு கார்ல இப்படி போறார். இப்படி இந்த வழிய හැම කෙනාම බලලා hina වෙයි. எல்லாத்தையும் பார்த்து சிரிப்பாரு. අතවනයි. அப்படி கையை காட்டுவார். හැබැයි කවුරුත් ගිහිල්ලා ළඟට ගිහිල්ලා කෑ ගහන්න බෑ. මේ මම ඡන්දේ දුන්නා ඔබතුමාට. මගේ ප්‍රශ්නයක් තියෙනවා. ගෙදරට පාරක් නැහැ. එතකොට කාර් එක නවත්තන්න කියලා මහින්ද රාජපක්ෂතුමා එයාගේ පාර ගැන කතා කරයිද? இப்ப இங்க அப்படி போய்கிட்டு இருக்க நேரம் யாராவது நடுவுல நிப்பாட்டி இந்த வீட்டுக்கு போற பாதை சரியா செஞ்சில்ல, நான் உங்களுக்கு ஓட்டு எல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுற நேரம் அவன் காரை நிப்பாட்டு அப்படின்னு அவரோட நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருப்பாரு. இல்ல, ලෝකේ කොහෙවත් ඕක වෙන්නේ නැහැ. හලෝ. உலகத்துல எங்கேயுமே இது நடக்காது. කොයි රටේවත් කොයි කාලෙවත් ඕක සිදු වෙන්නේ නැහැ. எந்த நாட்டிலையும் எந்த காலத்திலையும் இது நடக்காது. මේ අන්ධයෝ දෙන්න இந்த ரெண்டு குருடர்களும் රජතුමානේ දාවිද්ගේ පුත්‍රයානේ කියලා අමතනවා. தாவீதின் குமாரனே ராஜாவே என்று கூப்பிடுகிறார்கள். පාරේ ඉඳලා ரோட்ல இருந்து රජතුමාව පාරේදී හම්බෙන්න බෑ. ராஜாவை ரோட்ல வச்சு சந்திக்கலாம். රජතුමා ගණන් ගත්තේවත් නැහැ. ராஜா கணக்கெடுக்க கூட இல்ல. ආඩුවේ ගියා. பேசாம போனாரு அவருடைய வீட்டுக்கு. ඇතුළට ගියාම வீட்டுள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் ඔන්න මේ දෙන්න එනවා. இந்த வாரார்கள் ரெண்டு பேரும் வீட்டுள்ளுக்கு. ඇතුළට එනකොට කෑ ගැහුවද? வீட்டுக்கு உள்ள வர நேரம் அவங்க கத்துனாங்களா? රජ මාලිගාව ඇතුළට ආවනම් ඉස්සල්ලාම කතා කරන්න ඕනේ රජතුමා. அரச மாளிகைக்குள்ள வந்தா முதலாவது பேச வேண்டியது ராஜா. When you get into the palace, the chamber of the king, you are not allowed to speak until you are told to speak. ඔගොල්ලෝ රජතුමාගේ රජමාලිගාවට ගිහිල්ලා රජතුමා හිටගෙන ඉන්නවා. ඔගොල්ලෝ මෙහෙම ඉන්න ඕනේ. රජතුමා කියනකම් කෝ කියන්න මොනවද වගේ ප්‍රශ්න කියලා. ராஜாவுடைய மாளிகைக்கு போயிட்டு ராஜா முன்னால போய் பேசாம தலையை கவிழ்ந்து நிக்க வேண்டும். ராஜா பேசுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லும் வரைக்கும். හරිද මං කියන්නේ? நான் சொல்றது சரியா? When you get into the chamber, king's chamber, you need to shut up and stand there until you are given the chance to speak. ඒක තමයි මෙතන උනේ. இதுதான் அந்த இடத்துல நடந்தது. මොනවද උන්වහන්සේ ගෙට පැමිණි කාල ඒ අන්ධය උන්වහන්සේ ළඟට ආවෝය. அந்த குருடர்கள் இரண்டு பேருமே அவர் இடத்துல வந்தார்கள். මට මේක කරන්න පුළුවන් කියලා නුඹලා විශ්වාස කරනවාද? යේසුස් වහන්සේ ඔවුන්ගෙන් ඇසූසේක. இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். Jesus is asking those fellows, do you think I can do this? මේක මෝඩ ප්‍රශ්නයක් නෙවෙයිද? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி இல்லையா? Isn't this a foolish question? Hello, Jesus is asking these two guys, do you think I can heal you? Why else were they screaming and yelling and coming behind him? මේක මට කරන්න පුළුවන්ද කියලා විශ්වාස කරනවාද කියලා. இப்ப இயேசு கேக்குறாரு, இதை என்னால செய்ய முடியும்னு நீங்க நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? ඒ විශ්වාසය නැතුවද මෙච්චර දුර කෑ ගහගෙන අඬාගෙන වැළපීගෙන ඔවුන් දෙන්න එන්නේ? அந்த விசுவாசம் இல்லாததுனாலயா இவ்வளவு தூரம் அங்க இருந்து கத்திட்டு அவர் இயேசுடைய வீட்டுக்கு வரையும் வந்தது? යේසුස් වහන්සේට මුලේ නැද්ද? இயேசுக்கு மூளை இல்லையா? මෝඩ ප්‍රශ්නයක් නෙහන්නේ. ஒரு முட்டாள்தனமான கேள்வியிலே அவர் கேட்கிறார். එළියේ කරුණාවන්තකම නැහැ. வெளியிலே இரக்கம் இல்லை, ඇතුලේ මොලේ නැහැ. உள்ள வந்ததுக்கு அப்புறம் மூளையே இல்ல. මේක තමයි යේසුස් වහන්සේ. இதுதான் இயேசு. එහෙම නේද? அப்படித்தானே நாங்க பாக்குற நேரம். ඇත්ත ඒක නෙවෙයි. ஆனா உண்மை அது இல்ல. රජතුමා කරුණාව පෙන්නන්නේ නැහැ පාරේ. ராஜா இரக்கத்தை காட்ட மாட்டார் ரோட்டுல. රජ නිවසට ආවහම ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்தால் යේසුස් වහන්සේ තමයි ඉස්සෙල්ලා මොන හරි කතා කරන්න ඕනේ. இயேசு தான் ஏதாவது பேசணும். අම්මා සනීපෙන්ද කියලා හරි අහන්න ඕනේ. அம்மா சுகமா இருக்கிறாங்களான்னு சரி கேட்கணும். මොකද රජතුමා කතා කරායි පස්සේ තමයි ඒගොල්ලෝ කතා
කතා කරන්න. ராஜா பேசினதுக்கு அப்புறம் தான் அவர்கள் பேச வேண்டும். ඉතින් මොකක් කර උන්වහන්සේ කතා කරන්න බෑ. ඒ නිසා අහනවා මේක කරන්න පුළුවන් කියලා ඔයගොල්ලෝ විශ්වාස කරනවා. அதனால அவர் கேட்கிறார், இதோ என்னால செய்ய முடியும், நீங்க நம்புறீங்களா? දැන් තේරෙනවද ඒ කතා කරේ කියලා උන්වහන්සේ? இப்ப புரியுதா இயேசு ஏன் பேசினார்? උන්වහන්සේ ඉස්සල්ලා කතා කරන්න ඕන නිසා උන්වහන්සේ කතා කරා. முன்பதாக இயேசு பேச வேண்டும் என்பதனால அவர் பேச. In order for the king to speak first before the client, Jesus asked the question, do you really believe that I can do this? එතකොට ඔවුන් දීපු උත්තරේ මොනවාද? அதுக்கு அவர்கள் கொடுத்த பதில் என்ன? ඔවුන් කූල් එකේ මෙන්න මෙහෙම කියනවා. அவர்கள் ரொம்ப அமைதியா அப்படி சொல்றாங்க. එසේය ස්වාමීනි. ஆம் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இல்லையே தமிழ்ல அவ்வளவு அப்படிதான் இருக்கா? ஆண்டவரேன்னு இல்லையா? அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதுதான். ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. You know what they say? Yes Lord. Oh ස්වාමීනි. ஆம் ஆண்டவரே. මෙච්චර වෙලා ස්වාමීනි කියලා කිව්වද? இவ்வளவு நேரம் ஆண்டவரே என்று சொன்னார்களா? Did they say Lord all this time? நே இல்ல. தாவீது புத்திரனே කියලා කිව්වා. தாவீதின் குமாரனே என்று சொன்னார்கள். කියන්නේ රජතුමනි. அதாவது ராஜா. ඔබ වහන්සේ රජතුමා. நீ ராஜா. නම් මගේ රජතුමාද? ஆனால் என்னுடைய ராஜாவா? දැන් මොනවද කියන්නේ? இப்ப என்ன சொல்ற? ඔව් ස්වාමීනි. කියන්නේ ඔව් මගේ රජතුමනි. ஆம் நீங்க என்னுடைய ராஜா. You know, all this time they were addressing Jesus as the king, but not my king, not my Lord. And now they are humbly saying, yes my Lord. අර රජතුමාට ප්‍රතිචාරය දෙන ආකාරයෙන් ඔව් මගේ ස්වාමීනි කියලා කියනවා. ஒரு ராஜாவுக்கு பதில் சொல்வது போல அமைதியா இருந்து ஆம் ஆண்டவரே ஹலோ என்று உங்களாட்ட சொல்றார். තේරෙනවද? நான் சொல்றது புரியுதா? එතකොට යේසුස් වහන්සේ அப்பொழுது இயேசு එවිට උන්වහන්සේ ඔවුන්ගේ ඇස් අතගා නුඹලාගේ විශ්වාසයේ ප්‍රකාරයට නුඹලාට වේවයි කීසේක. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது මොකක්ද என்றார். නුඹලාගේ විශ්වාසය? எது உங்களுடைய விசுவாசம்? මාව දාවිද්ගේ පුත්‍රයා කියලා කියපු විශ්වාසය නෙවෙයි. என்னை தாவீதின் குமாரனே என்று அழைத்த அந்த விசுவாசம் அல்ல. මාව රජතුමා කියලා කියපු විශ්වාසය නෙවෙයි. என்னை ராஜா என்று அழைத்த அந்த விசுவாசம் அல்ல. මට සුව කරන්න පුළුවන් කියලා විශ්වාස කරන විශ්වාසය නෙවෙයි. எனக்கு சுகமாக்க முடியும் என்கிற விசுவாசம் அல்ல. නමුත් දැන් ඔබ මාව ඔබගේ ස්වාමීන් වහන්සේ හැටියට විශ්වාස කරානේ. இப்பொழுது நீ என்னை உன்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக என்னை ஏற்றுக்கொண்டாயே, ඒ විශ්වාසය පරිදි උඹට මම දැන් සුවය දෙනවා. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே உனக்கு நான் சுகத்தை கொடுக்கிறேன். කියනවා එළියට ගිහිල්ලා කාටවත් කියන්න එපා කියලා. அத சொல்றாரு, யாருக்கும் வெளியே போய் சொல்ல வேண்டாம் මොකක්ද என்று. කියන්න එපා කියලා කිව්වේ? என்னத்தை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். මේ හාස්කම කියන්න එපා නෙවෙයි. இந்த இந்த அற்புதத்தை பற்றி பேச வேண்டாம் என்று அல்ல. මම රජතුමෙක් හැටියට හැසිරුණ බවට කාටවත් ගිහිල්ලා කියන්න එපා. நான் ராஜாவாக நடந்து கொண்ட விதத்தை யாருக்கு போய் சொல்லாத. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? ලෝකයා දැන් දැනගන්න ඕනේ. உலகம் இப்பொழுது என்னை ராஜாவாக அடையாளம் காண தேவை. මට තව වැඩ තියෙනවා. இன்னும் எனக்கு வேலை இருக்கு. මං සේවකයා වගේ මනුෂ්‍යයා වගේ මං වැඩ කරන්න තියෙනවා තව. நான் ஊழியனாக மனுஷனாக இன்னும் வேலை செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. දැන් උන් මාව රජතුමා හැටියට දැනගත්තොත් මාව කුරුසියට ගෙනියන්න නැති වෙයි. இப்பொழுது நான் என்னை ராஜாவாக பார்த்தால் இவங்க சிலுவைக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்க. බල දැනගත්තනේ? இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? කාටවත් කියන්න එපා. யாருக்கும் சொல்லாத. ඵලයන් කියලා කිව්වා. போங்க அப்படின்னு අන්න சொன்னாங்க. රජතුමා. இதுதான் ராஜா. දැන් තේරෙනවද? දැන් තේරෙනවද මේ හාස්කම කොච්චර දේවල් තියෙනවද? புரியுதா? இந்த அற்புதத்துக்குள்ளே எவ்வளவு ரகசியம் இருக்கிறது. So Jesus tells them, hey, your faith, not believing me as the son of David or the king or as the one who is able to heal you, but as your Lord, according to your faith I am healing you. Now don't go and tell people that I have behaved like a king. Let them not know until I am crucified and rose again from the dead. Okay? දැන් ඔයගොල්ලෝ තේරෙනවද මේ කතාව? இப்போ உங்களுக்கு புரியுதா அந்த கதை? දැන් මිත්‍රෝනේ අද අපේ යේසුස් වහන්සේ රජතුමා ගැන අපි බලමුද? இன்று இயேசுவை ராஜாவாக நாங்க பார்ப்போமா? යේසුස් රජතුමා නම් இயேசு ராஜாவாக இருக்கிறார் என்றால் රජතුමාව හම්බෙන්න පුළුවන් එකම ස්ථානය රජගෙදර. ராஜாவை சந்திக்க கூடிய ஒரே இடம் அரச மாளிகை. Since Jesus is the king could be met only in one place, and that's the palace. මේ ලෝකේ යේසුස් වහන්සේගේ රජගෙදරට කියන්නේ සභාව. இந்த உலகத்திலே இயேசுவினுடைய அரண்மனை, அவருடைய அரச மாளிகை சபை.
සභාවේදී විතරයි යේසුස් වහන්සේ රජතුමා හැටියට වැඩ කරන්නේ. சபையிலே மாத்திரமே இயேசு ராஜாவாக கிரியை செய்வது. රජතුමා යේසුස් කියන රජතුමාව හම්බෙන්න ඕනේ නම් இயேசு என்கிற ராஜாவை சந்திக்க வேண்டும் என்றால் සභාවෙන් පිට උන්වහන්සේව හම්බෙන්න බෑ. சபைக்கு வெளியே அவரை ராஜாவாக சந்திக்க முடியாது. තේරෙනවද? புரியுதா? The King Jesus treats the church as his palace and you cannot meet the king outside the church. ඔයගොල්ලන්ගේ ගෙදර යේසුස් වහන්සේ ඉන්නව නැද්ද? இப்ப உங்களுடைய வீடுகளில் இயேசு இருக்கிறார். ඔයගොල්ලෝ එක්ක යේසුස් වහන්සේ එනව නැද්ද? உங்களோடு இயேசு வருகிறார், உண்மைதானே? ඔයගොල්ලෝ ගහක් යට යේසුස් වහන්සේ කියලා දෙනවා අයිසේ දෙන්නෙක් හෝ තුන් දෙනෙක් මාගේ නාමයෙන් රැස් වෙන තැනට මං එනවා ඕයි කියලා. ஒருவரோ இருவரோ நான் இருப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். උන්වහන්සේ කියන්නේ සභාව තුල කියලා. இயேசு அவர் சொல்லவில்லை, நான் சபை உள்ளே இருக்கிறேன். ඒ වුණත් දෙන්නෙක් තුන් දෙනෙක් රැස් වෙන තැන මම එනවා කියලා කිව්වා. எங்கே இருந்தாலும் நான் அந்த இடத்துல அவருடைய நாமத்திலே ஒன்று கொடுக்கிற இடத்துல நான் இருப்பேன் என்று බස් சொல்லுகிறார். ස්ටෑන්ඩ් එකෙත් උන්වහන්සේ ඉන්නවා. பஸ் ஸ்டாண்ட்லயும் இயேசு இருக்கிறார். මාකට් එකෙත් උන්වහන්සේ. மார்க்கெட்லயும் இயேசு இருக்கிறார். කාර් එකේ යනකොට ඔයගොල්ලෝ යාඥා කරත් එතන උන්වහන්සේ ඉන්නවා. நீங்க கார்ல போகிற நேரம் இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். හැබැයි ඔය කිසි තැනකවත් නැත්ත කවුද දන්නවද? அந்த எல்லா இடத்திலையும் இல்லாத ஒருவர் தெரியுமா? රජ යේසුස්. ராஜாவாகிய இயேசு. යේසුස් රජතුමා ඔයගොල්ලන්ගේ ගෙදරට එන්නේ නැහැ. இயேசு ராஜாவாக உங்களுடைய வீட்டுக்கு வர மாட்டார். යේසුස් රජතුමා බස් ස්ටෑන්ඩ් ගානේ ඔයගොල්ලෝ එක හැසිරෙන්නේ නැහැ. இயேசு ராஜா பஸ்ல எல்லாம் வர மாட்டார். යේසුස් රජතුමා ඔයගොල්ලන්ගේ කාර් එකේ නැහැ. இயேசு ராஜாவாக உங்களுடைய கார்ல இல்ல. අර දොරෙන් එළියට යනකොට ඉන්න යේසුස් රජතුමා හැටියට නෙවෙයි ඉන්නේ. அந்த கதவிலே வெளியே போனதுக்கு அப்புறம் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில ராஜாவாக இல்லை. අර මම කෝට්ටේම දාගෙන අර ගෝනි බිල්ල කෝට් එක දාගෙන ડોක්ටර් සුරේෂ් හැටියට ඉන්නව නේද? හැම වෙලේම එහෙමද ඉන්නේ? அந்த கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பெரிய அந்த உடுப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு டாக்டர் சுரேஷ் ஆவனா எந்த நேரம் இருக்கிறேன். ඒ කෝට් එක ගලවපුම් ගමන්ම මම නිකන් සුරේෂ්. அந்த கோட்டை கலட்டினதுக்கு அப்புறம் நான் சும்மா சுரேஷ். මේ සභාව ඇතුළට ඔයගොල්ලෝ ආවනම් දකින යේසුස් රජතුමා. இந்த சபை உள்ளுக்கு நீங்க வந்தா நீங்கள் காண்கிற இயேசு ராஜா. දොරෙන් එළිය දකින යේසුස් රජතුමා නෙවෙයි. கதவுக்கு வெளியே நீங்கள் காண்கிற இயேசு ராஜாவா அல்ல. ඒ නිසා අද යක්ෂයා මිනිසුන්ට මොනවද දන්නවද කරලා තියෙන්නේ? இன்னைக்கு பிசாசு என்ன தெரியுமா செய்திருக்கிறான் ஜனங்களுக்கு? යේසුස් වහන්සේ සර්ව ව්‍යාප්තයි. இயேசு சர்வ வியாபகர். කොහේ හිටියත් උන්වහන්සේ ඉන්නවා. எங்க இருந்தாலும் இயேசு இருக்கிறார். දෙන්නෙක් තුන් දෙනෙක් රැස් වෙන ස්ථානයේ උන්වහන්සේ ඉන්නවා. இருவர் மூவர் எந்த இடத்துல கூடினாலும் அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ගෙදරම සභාවක් තියනවා. அதனால வீட்டிலேயே நான் சபை අපි நடத்துறேன். ගෙදර සභාවේ කරන හැම දෙයක්ම ඊට වඩා හොඳින් කරනවා. நாங்க சபையில செய்யறதை விட வீட்டுல எல்லாத்தையும் நல்லா செய்யறோம். යක්ෂයා මොනවද දන්නවද කරලා තියෙන්නේ? பிசாசு என்ன தெரியுமா செய்து வைத்திருக்கிறான்? සභාව සබයි. ව්‍යාජවගේ අස්සට ගෙනියලා. சபையை ஒரு போலியான விதத்திலே வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டான். ඒකට ලස්සන නම් දෙනවා. house churches. அதுக்கு அழகான பேரை கொடுத்தனால வீட்டு சபைகள். house is a house and a church is a church. வீடுதான், சபை தான். ගෘහස්ත සභාවන්. வீட்டு சபைகள். ගෘහය කියන්නේ ගෘහය, සභාව කියන්නේ සභාව. வீடு என்று சொன்னால் அது வீடா இருக்க வேண்டும், சபை என்றால் அது சபையா இருக்க வேண்டும். එතකොට අපි ගෙවල් වල මීටින් තියෙනකොට දේව අභිමුඛය බහිනවානේ. அப்ப நாங்க சொல்றோம் தானே வீட்டு கூட்டங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது එතන என்று. යේසුස් වහන්සේ කතා කරනවානේ. அந்த இடத்துல இயேசு பேசுகிறார் தானே. ආස්කම් වෙනවානේ. அற்புதங்கள் அந்த இடத்துல நடக்கிறது தானே. ඔව්. ஆம். රජතුමාගේ ආස්කම් එක. ராஜாவினுடைய அற்புதங்கள் அல்ல. ඒ වෙන්නේ වයිව තව තියෙනවා. ஒரு வித்தியாசமான அற்புதங்கள் இருக்கு. රජතුමා යේසුස් වහන්සේව හම්බෙන්න නම් ராஜாவாகிய இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றால் සතියකට එක සැරයයි வாரத்துக்கு ஒரு நாள் සභාවේ சபையிலே රජතුමාව හම්බෙන්න පුළුවන්. ராஜாவை சந்திக்கலாம். අර ඉරිදා උදේ ගෙදරින් පිට වෙලා දොර කොට වෙනකන් එන්නේ යේසුස් වහන්සේ රජතුමා නෙවෙයි. அந்த வீட்டுல இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு அந்த கதவு வரைக்கும் நீங்க வர நேரம் உங்களோட வர்ற இயேசு இருக்கிறார், ராஜா இல்ல. ඇතුළට එනකොට එන්නේ සේවකයා මනුෂ්‍යයා නෙවෙයි රජතුමා. உள்ளே வருகிற நேரம் உள்ளே வருவது ஊழியக்காரனும் அல்ல, மனுஷகுமாரனும் அல்ல, ராஜாவாக வருகிறார். දැන් ඔයගලන්ට මේක තේරෙනවද? நான் சொல்றது புரியுது? Do you understand the Jesus that you have in your homes when you travel, everywhere? It's not the King Jesus. He is Jesus, the same Jesus, but not the King. The King meets with you only 52 times a year, one day a week on Sunday at church. Okay? දැන් තේරෙනවද? සභාවට එන්න ඕනේ ඇයි? சபைக்கு ஏன் வர வேண்டும்? රජතුමාව හම්බෙන්න. ராஜாவை சந்திக்க.
පාස්ටර්ලා කියන නිසා නෙවෙයි. இந்த பாஸ்டர்மார் சொல்றதுனால இல்ல. රජ මාලිගාවේ ඉස්සලා රජතුමා ඇවිල්ලා කට්ටිය එනකම් බලන් ඉන්නවද නැත්නම් මිනිස්සු ඇවිල්ලා රජතුමා එනකම් බලන් ඉන්නවද? முதலாவது ராஜா வந்து ஜனங்கள் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருப்பாரா இல்லாட்டி ஜனங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார்களா ராஜா வருவார்? කවදාවත් රජතුමා ඇවිල්ලා ඉඳගෙන ඉන්නේ නැහැ. මේ අද හම්බෙන්න ඉන්නම් කිව්වා කට්ටිය මොනවද දන්නේ නැහැ නේ මේ තාම ආවේ නැහැ නේ කියලා. இப்ப ராஜா எந்த இடத்துலயும் முதலாவது வந்து உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இங்க ஒருத்தனை என்ன சந்திக்க வாரேன்னு சொன்னாங்களே ஒருத்தரையும் காணா. කට්ටිය ඇවිල්ලා බලන් ඉන්නවා. ஜனங்கள் வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். People come before the king to the king's chamber and they wait for the king. And all of a sudden they'll hear, here cometh the king. Rajadi Raja, Raja Gambira, Raja Martanda, Raja Kulothanga, Yesu Christu வருகிறார் வருகிறார் வருகிறார்னு சத்தம் போடும்போது தான் நம்ம எல்லாம் எழும்பி அவரை வரவேற்கணும். இங்க என்ன தெரியுமா? சபாவே மனத்தனதால விலாத்தியே. சபையில என்ன தெரியுமா நடந்திருக்கு? ரஜத்துமே இல்ல இங்க நின்னோம். ராஜா வந்து உட்கார்ந்து இருக்கிறார். டிக்கெட் கட்டியேனா கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. இந்த வாங்க பொட்டக்கிண்டொக்கமா வாங்க வாங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுவோம். ලැජ්ජ නැද්ද? வெக்கம் இல்லையா? මං කියන්න දෙක. நான் சொல்லவா? අපේ සභාවට විතරක් නෙවෙයි. எங்களுடைய சபைக்கு மாத்திரம் இல்ல. ඔයගොල්ලෝ වෙන සභාවට අයිති අය නම් நீங்க வேறு சபைகளை சேர்ந்தவர்களா ඔය இருந்தாலும் හරි සභාවට යනකොට රජතුමා එන්න ඉස්සලා යන්න. நீங்க எந்த சபைக்கு போறவனா இருந்தாலும் பரவாயில்ல ராஜா சபைக்கு வர்றதுக்கு முதல்ல நீங்க போய் நில்லுங்க. 10ට දේව මේ නම් ඊට කලින් යන්න. මොකද 10ට රජතුමා ඇතුළට එනවා. 10 மணிக்கு சபை ஆரம்பிக்குதுன்னா 10 மணிக்கு முதல்ல போய் இருங்க. ஏன்னா 10 மணிக்கு ராஜா வந்துருவார். 10යි 1ට ගියත් 10:01க்கு நீங்கள் போனால் ඔබ රජතුමාව නින්දාවට පත් කරනවා. நீங்க ராஜாவை அவமதிக்கிறீர்கள். දැන් තේරෙනවද ඒක කොච්චර වැදගත්ද කියලා? இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? පෝ විනාඩි 5ක් පරක් කළාවට පාට් දානවා. අපි පාට් දාන්නේ. ஐயோ 5 நிமிஷம் வந்து பிந்தி வந்ததுக்கு பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்றாரு. நாங்க சொல்லல. රජතුමාට හරි නෑ ඒක. ராஜாவுக்கு சரியில்லை. You know, if we come late to the king's chamber after the king shows up, it's not good for the king. It's an act of disrespect. ඒක රජතුමාට අගෞරව. அது ராஜாவை அவமதிப்பதுக்கு சமம். ඔයගොල්ලන්ට තේරෙනවද? நான் சொல்றது புரியுதா? ඒ නිසා සහෝදර සහෝදරිවරුනි, அதனால சகோதர சகோதரிகளே රජතුමාව එළියට ගෙනියන්න හදන්න එපා. ராஜாவை வெளியே கொண்டு போக பார்க்காதீங்க. සමහර අයට සභාව තුළ විතරයි සුවය. சில பேருக்கு சபையிலே மாத்திரமே சுகம். සමහර යාඥාවන් සභාවේ කරනකොට විතරයි උත්තර දෙන්නේ. சில ஜெபங்களுக்கு பதில் சபையிலே ஜெபிக்கும் போது மாத்திரமே கிடைக்கும். සභාවේ දේශනා කරනකොට එන ආලේපය වෙන ආලේපයක්. சபையிலே பிரசங்கம் செய்கிற நேரம் கிடைக்கும் அபிஷேகம் வேறு விதமான ஒரு அபிஷேகம். ඒ දන්නවද සභාව තුළ ඉන්න යේසුස් වහන්සේ මනුෂ්‍ය පුත්‍රයා නෙවෙයි, සේවකයා නෙවෙයි, රජතුමා. காரணம் சபையிலே கிரியை செய்யும் இயேசு ஒரு ஊழியக்காரன் அல்ல, ஒரு மனுஷகுமாரன் அல்ல, ராஜாவாகிய இயேசு. ආමේන්. ஆமென். යේසුස් වහන්සේ ඔයගොල්ලන්ගේ මනමාලයා නේද? இயேசு உங்களுடைய மணவாளன் தானே? දොරෙන් එළියේ හා? அந்த கதவுக்கு வெளியே. යේසුස් වහන්සේ ඔයගොල්ලන්ගේ මිත්‍රයා නේද? இயேசு உங்களுடைய நண்பன் தானே? දොරෙන් එළියා. கதவுக்கு வெளியே. යේසුස් වහන්සේ ඔයගොල්ලන්ගේ සෑම දේ නේද? உங்களுடைய வாழ்க்கையில இயேசு எல்லாமா இருக்கிறார் தானே? දොරෙන් එළියා. கதவுக்கு வெளியே. දොරෙන් මෙහා. கதவுக்கு உள்ள යේසුස් වහන්සේ රජතුමා. இயேசு ராஜா. මිත්‍රයා නෙවෙයි. நண்பன் இல்ல. ඔගොල්ලෝ හිතලා බලන්න. நீங்க நினைத்து பாருங்க. දැන් මෙතනට මිෂාව ගෙනල්ලා இந்த இடத்துல மிஷாவை கொண்டு வந்து මම යාව නලවලා மிஷாவை நான் கொஞ்சி ඒක කරගෙන ඕගොල්ලන්ට නිකන් කැතට පේන්නේ නැද්ද ඒක? உங்களுக்கு ஒரு அசிங்கமா தெரியாது அது? මම තර්ක කරන්න බල අයිසේ මගේම දුව මට බැරිද කියලා තර්ක කරන්න පුළුවන් නේද? இப்ப எனக்கு அதை குறித்து தர்க்கிக்கலாம் தானே? என்னுடைய மகள் தானே அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் தானே? හැබැයි ඒක කැතයි නේද? ஆனால் அது ஒரு அசிங்கம் தானே? ඒ වගේ அதே සභාව மாதிரி තුළට ආවහම යේසුස් වහන්සේව මිත්‍රයා හැටියට සලකන්න එපා කැතයි. சபை உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு இயேசுவை ஒரு நண்பனாக பார்க்காதீர்கள். அது அது அழகல்ல. සභාව තුළට ආවිල්ලා යේසුස් වහන්සේගේ ලයේ හේතු වෙන්න හදන්න එපා කැතයි. சபை உள்ளுக்கு வந்து இயேசுனுடைய மார்பிலே சாயலாம் அப்படின்னு வராதீங்க. அது சபைக்கு அசிங்கம். සභාව තුළ යේසුස් වහන්සේ රජතුමා විතරයි. இயேசு சபையிலே ராஜா மாத்திரமே. මේක රජ මාලිගාව. இது அரச மாளிகை. රජ සිංහාසනේ ඉස්සරහා ඉඳගෙන උන්වහන්සේ වෙනුවෙන් මම කතා කරගෙන ඉන්නේ. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால் நின்று அவருக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். ඒක නිසා තමයි වර්ෂිප් කරන අයවත් මම උඩට නගන්න නැත්තේ. அதனால தான் வர்ஷிப் பண்றவங்கள கூட நான் மேலே ஏத்தாததுக்கு காரணம். වර්ෂිප් කරන තුසිත බ්‍රදර් පාස්ටර් මහේෂ් පාස්ටර් තුෂාර පාස්ටර් රාජා වෙන කට්ටිය ඒගොල්ලෝ
අපිරිසිදු නිසා නෙවෙයි. இந்த இடத்துல ஊழியம் செய்கிற பாஸ்டர் ராஜா, அதே போல பாஸ்டர் துஷார, பாஸ்டர் மகேஷ், பிரதர் துசிதா, இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் இல்ல அப்படின்றதுக்காக இல்ல. ස්තුතිය ප්‍රශංසාව නමස්කාරය ලබා දෙන්න කෙනා මෙතන ඉඳගෙන ඒක රජතුමාට දෙන්න ඕනේ. இந்த இடத்துல நின்று கொண்டு ராஜாவுக்கு வருகிற அந்த துதி கன மகிமை எல்லாம் இந்த இடத்துல இருந்து அவருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். හැබැයි රජතුමා කතා කරනකොට රජතුමාගේ නියෝජිතයා මන්ත්‍රීවරයා රජතුමා ඉස්සරහා ඉඳගෙන මෙන්න මේකයි රජතුමා කියන්නේ කියලා කියන්න ඕනේ. ඒකයි දේශකයා විතරක් නගින්නේ. அதனாலே தான் பிரசங்கம் செய்கிறவர் மாத்திரம் மேலே இருந்து சொல்றதுக்கு காரணம் என்ன? ராஜாவினுடைய சார்பிலே பேசுவதனால. අද සභාවන් යක්ෂයා විකෘති කරලා තියෙනවා. இன்று சபை பிசாசு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி குழப்பி வைத்திருக்கிறான். සිංහාසනේ ඉස්සරහා ඉඳගෙන අපි නමස්කාර කරමු අපි ප්‍රශංසා කරමු කියලා මිනිස්සු ඒගොල්ලෝ කලස් පෙන්නගෙන ඉන්නවාද? சிங்காசனத்துக்கு முன்னாலே நின்று கொண்டு அவர்களுடைய விளையாட்டு எல்லாத்தையும் காட்டி அவங்களுடைய எல்லா காரியங்களையும் வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். මෙතන ඉඳන් ගිටාර් ගහගෙන මට මෙන්න මට පුළුවන් දෙය කියලා පෙන්නනවා. இந்த இடத்துல இருந்து கிட்டார் அடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு எனக்கு வர முடியும் என்று காட்டுகிறார்கள். එන්න මං ආඥා කරන්නම් කියලා මෙතන ඉඳගෙන ආඥා කරනවා. வாங்க வாங்க எனக்கு இங்க இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜெபிக்கிறார். වටනවා ආලේපදෙන ඔක්කොම ಜಾති කරනවා. සිංහාසනය පිළිපස්සේ ඉඳගෙන දෙවියන් යේසුස් වහන්සේ ගොනා වගේ බලන් ඉන්නවා. இயேசு சிங்காசனத்துக்கு பின்னாலே உட்கார்ந்து கொண்டு ஒரு கழுதைய மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. මේක හරියද? இது சரியா? ඇයි මේව වෙන්නේ? ஏன் நடக்குது இது? දන්නේ නැති කමෙන්. தெரியாததனால. දන්නේ නැති කමෙන්. தெரியாததனால. අපි ආඥා කරන්න ඕනේ. நாங்க ஜெபிக்க வேண்டும். සභාවන් දැනගන්න ඕනේ සභාවේ රජතුමා කවුද කියලා. சபை தெரிந்து கொள்ள வேண்டும் சபையிலே இயேசு யார் என்று. සභාව දැනගන්න ඕනේ නමස්කාර කරන එක්කෙනාගේ වගකීම මොනවාද කියලා. சபை தெரிந்து கொள்ள வேண்டும் நமஸ்காரத்தை நடத்துகிறவருடைய பொறுப்பு என்ன என்று. මියුසික් ගාන අය දැනගන්න ඕනේ ඒගොල්ලන්ගේ රාජකාරිය මොකක්ද කියලා. மியூசிக் அடிக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பொறுப்பு என்னவென்று. සභාව තුළ රජතුමා කෙරෙහි බය තියෙන්න ඕනේ. சபையிலே ராஜாவாகிய இயேசுவை குறித்து ஒரு பயம் இருக்க வேண்டும். භක්තිය තියෙන්න ඕනේ. ஒரு பக்தி இருக்க வேண்டும். එතකොට තමයි රජතුමා හැටියට වැඩ කරන්නේ. அப்பொழுதுதான் ராஜா ராஜாவாக வேலை செய்வார். If only we treat the king as the king that he will and can operate as a king. අපි පාස්ටර්ස්ලා එතනදී ආඥා කරන හැම ඉරිදම. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த இடத்துல இருந்து பாஸ்டர்ஸ் நாங்கள் ஒன்று கூடி ஜெபிப்போம். දන්නවද අපි මොනවද කියන්නේ කියලා එතන ඉඳන්? தெரியுமா உங்களுக்கு நாங்கள் அந்த இடத்துல இருந்து என்ன சொல்லுவோம் என்று? කියලා දෙන්නම් අපි මොනවද ආඥා කරන්නේ? நாங்க அந்த இடத்துல என்ன சொல்லி ஜெபிக்கிறோம் என்று நான் சொல்லி தரேன். ස්වාමිනේ ஆண்டவரே ඔබ වහන්සේගේ සිංහාසනයත් එක්ක එන්න. உங்களுடைய சிங்காசனத்தோடு நீங்கள் வாருங்கள். ඇවිත් ඉඳ ගන්න. வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். ඔබ වහන්සේ මොනවත් කරන්න එපා. நீர் எதுவுமே செய்ய வேண்டாம். අපි ඔබ වහන්සේට ස්තුතිය දෙනවා. நாம் உங்களுக்கு துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம். අපි ඔබ වහන්සේට ප්‍රශංසාව දෙනවා. நாங்கள் உங்களுக்கு நமஸ்காரத்தை கொடுக்கிறோம். අපි ඔබ වහන්සේට නමස්කාර කරනවා. நாங்கள் உங்களை நமஸ்கரிக்கிறோம். ඊට පස්සේ රජතුමනි அதுக்கு பின்னர் ராஜாவே ඔබ වහන්සේ කතා කරන්න. நீங்கள் எங்களோடு பேசுங்கள். කතා කරලා ඉවර වුණාම நீங்கள் பேசி முடித்த பின்னர் ඔයගොල්ලෝ දැකලා තියෙනවද අපේ සභාවේ ආපහු නමස්කාර කරගෙන අපි මොනවත් කරන්නේ නැහැ. කතා කරලා ඉවර වුණාද? දෙන්නෙක් තුන් දෙනෙක් ඒ ගැන ස්තුති කරනවා රජතුමාට. இப்ப மத்த இடங்கள்ல மாதிரி நாங்க சபை முடிந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஆராதனை செய்யறதுல ரெண்டு பேர் ஜெபிப்போம். ඊට පස්සේ අපි පාඩු ඉවර කරලා අපි යනවා යන්න. நாங்க அதை அப்படியே முடித்து விட்டு நாங்க போயிருவோம். රජතුමා ராஜா සිංහාසනයත් එක්ක ටොයින් ගාලා ස්වර්ගයට යනවා. அவர் அவருடைய சிங்காசனத்தை எடுத்துக்கொண்டு அவர் பரத்துக்கு போய் මෙතන සන්ඩේ ස්කූල් කරනවා නේද? இந்த இடத்துல சண்டே ஸ்கூல் நடக்குது தானே. එතකොට මෙතන රජතුමා නැහැ. இந்த இடத்துல ராஜா இல்ல. යේසුස් වහන්සේ ඉන්නවද? இயேசு இருக்கிறாரா? ඉන්නවා. இருக்கிறார். කවුද? யாரு? අර අපේ මිත්‍රයා, அந்த எங்களுடைய நண்பர், අපේ ගුරුතුමා, எங்களுடைய ஆசிரியர், අපේ ඔක්කොම අපේ එන්ඩේරා, எங்களுடைய மேய்ப்பன். උන්වහන්සේ ඉන්නවා. යේසුස් වහන්සේ අපිව කවදාවත් අත්හරින්නේ නැහැ. இப்படி எல்லாம் இருக்கிறார். இயேசு எங்களை கைவிட மாட்டார். හැබැයි රජතුමා මෙතනට එන්නේ මේ සභාවේ 9 මාරට. ஆனால் இந்த இடத்திலே ராஜாவாக இயேசு இந்த இடத்துக்கு வருவது 9:30 மணிக்கு. අන්තිමට උන්වහන්සේ ටොයින් ගාලා මෙතන යන්නේ. இந்த இடத்துல இருந்து அவர் ராஜாவாக போவது දැන් අපගේ පියාගේ අරවා මේවා කියලා අපි මගේ ආත්මය ස්වාමීන්ට ප්‍රශංසා කරව. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ආමේන් කියනවනේ. நாங்க ஆமென் சொல்லுகிறோம் தானே. ආමේන් කියලා හැරලා බලන්න නැහැ. ஆமென் சொல்லி திரும்பி பாருங்க அவர் இருக்க மாட்டார். එච්චරයි. அவ்வளவுதான். ඒ නිසා அதனாலே මේක කොයි සභාවේ වුණත් ඕක තමයි වෙන්නේ. எந்த சபையில இருந்தாலும் இதுதான் நடக்குது. ඕක දන්නේ නැතුව උන්වහන්සේව අවනම්බු කරනකොට උන්වහන්සේ ඉන්නවා කඳුලෙන් ඉන්නවා. இது தெரியாம சபைகள்ல நடக்கிறதுனால ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் அவர் கவலையிலே இருக்கிறார். ඒ නිසා රජතුමාව
ගෙවල් වලට ගෙනියන්න හදන්න එපා. அதனால ராஜாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக பார்க்காதீங்க. මේක රජමාලිගාව. இது அரச மாளிகை. රජමාලිගාව තුළට ඒකයි ඇවිල්ලා කච 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 ගාලා කතා කරගෙන ඉන්න එපා. அதனால தான் சொல்றது அரச மாளிகை உள்ளுக்கு வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. මොකද 9 මාට රජතුමා එනවා. காரணம் 9:30 மணிக்கு இந்த இடத்துல ராஜா வந்துருவார். කලින් අපි ඇවිල්ලා ரெடி වෙලා ඉන්න. அதனால தான் நான் முன்பதாக வந்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி இருப்போம். මම හිතන්නේ දැන් සෑහෙන දේවල් තේරිලා ඇති අපිටනේ. இப்ப நிறைய விஷயம் எங்களுக்கு விலகி இருக்கும் இல்லையா? I believe you may have really understood a lot of things today about King Jesus and the church. Amen. ஆமென். ඔක්කොම මොකෙන්ද උනේ? எதனால நடந்துச்சு? උන්වහන්සේ අරේ පෙන්නලා දුන්නා අර අන්ධයෝ දෙන්නට කොහොමද සෙල්ලම දුන්නේ කියලා. அந்த இடத்துல இயேசு காட்டினார் எப்படி ராஜாவாக இயேசு கிரியை செய்கிறார். අපේ යේසුස් වහන්සේ රජතුමා. எங்களுடைய இயேசு ராஜா. Praise the Lord. Amen. ஆமென். උන්වහන්සේ රජතුමාට හොඳ අත්පොත නාදයක් දෙමු. இயேசுவாகிய ராஜாவுக்கு கைகளை தட்டி அவருக்கு ஆசீர்வாதம். උන්වහන්සේ ඉන්නවා. සභාවේ ඒ දවස්වල නැති කට්ටියට එක දෙයක් මම කියන්නම්. சபையிலே இல்லாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். මේක හදලා නැහැ. இது செய்து இல்ல. පල්ලෙහා සර්විසස් තියෙන நாங்க කාලේ கீழே சர்வீஸ் செய்த காலத்திலே නැත්තම් මේකේද සිංහාසනය බැසෙනවා දැක්කේ මේකේද මේකනේ හරි කී දෙනෙක් හිටියද අත උස්සලා මේ අනිත් කට්ටිය දන්නේ නැති කට්ටිය බලන්න කී දෙනෙක් ඉඳලා තියෙනවද කියලා எத்தனை பேர் இருந்தார்கள் என்று பாருங்க. මමත් මේ බලන්න ඕගොල්ලෝ හිතන්න එපා මම නිකන් මේ දැනුම ඔක්කොම තියෙන විදියට තමයි අවුරුදු 28ක් සේවය කරේ කියලා. இந்த அறிவெல்லாம் வச்சுக்கிட்டு தான் 28 வருஷமா ஊழியம் செய்யறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. මේකෙත් අපි නැගලා තමයි ඔක්කොම ජෝගි නටාගෙන හිටියේ. நாங்களும் இதுல எல்லாம் ஏறியபடி எல்லாம் பைத்தியம் ஆடினவங்க தான். දවසක් සිංහාසනය මෙතන බෑ ඇසලා එන එක දෙවනහොස පෙන්නවා. அப்படியே ஒரு சிங்காசனம் அப்படியே இறங்கி வருவதை ஆண்டவர் காண்பித்தார். එදායින් පස්සේ මම බය වුණා. அதுக்கப்புறம் நான் பயந்துட்டேன். එදායින් පස්සේ තමයි මම මේක මේ විදියට සිස්ටම් එක ගෙනාවා. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு முறைமையை நான் கொண்டு එක வந்தேன். දවසක් මම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන එක දවසක් මට මේ වගේ භාග්‍යයක් උන්වහන්සේ දුන්නා. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். මම මෙතනම ඉඳගෙන මෙතන තමයි ස්ටේජ් එක තිබ්බේ. இந்த இடத்துல தான் ஸ்டேஜ் இருந்துச்சு. මම හරි දැන් අපි දේව මෙහෙ පටන් ගමු කියලා පල්ලයට යනකොට நாங்க சபை ஆரம்பிக்க போகிறோம் நான் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி போற நேரம் ටග්ගල මගේ කරට අතක් වැදුනා. என்னுடைய தோளை ஒரு கரம் தொட்டது. කවුරුත් නෑ පිටිපස්සේ. பின்னால யாரும் இல்ல. මම ෂොක් වුණා. நான் ஆடி போனேன். කියනවා නෑ උඹ අද යන්න ඕනේ නෑ පල්ලයට. நீ இன்னைக்கு போகாத. මෙතන ඉඳන් නමස්කාරය කරපන්. இந்த இடத்துல இருந்து நமஸ்காரத்தை செய். මම කිව්වා බෑ මම ඒක කරන්නේ නෑ කියලා. நான் சொன்னேன் ஆண்டவரே என்னால முடியாது அது எனக்கு செய்ய இயலாது. මට උන්වහන්සේ කියනවා උඹ මගේ අපොස්තලවරයා. ஆண்டவர் சொன்னார் நீ என்னுடைய அப்போஸ்தலன். කියන එක කරපන්. நான் சொல்றதை நீ செய். මම බයෙන් මෙතන ඉඳන් නමස්කාර කරා. එදා දේව මෙහෙ කී දෙනෙකුට මතකද? நான் பயந்து இந்த இடத்துல இருந்து நான் நமஸ்காரத்தை நடத்தினேன். அந்த ஆராதனை எத்தனை பேருக்கு ஞாபகம்? දේවයන් වහන්සේ රජතුමා හැටියට මහත් දේ මෙතන කරා මතකද? அந்த இயேசு ராஜாவாக இந்த இடத்துல பயங்கர அற்புதங்களை செய்தார். ඒ නිසා මිත්‍රෝනේ සභාව විහිළුවක් නෙවෙයි. அதனால சபை ஒரு 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 பகடி அல்ல. යේසුස් වහන්සේ රජතුමා. இயேசு ராஜா. රජුන්ගේ රජතුමා. ராஜாதி ராஜா. සමීට පස්සේ අපි සභාවට එනකොට அதனால இனி சபைக்கு வருகிற වෙන நேரத்துல සභාවල් වලින් ආපු කට්ටිය ඔයගොල්ලන්ගේ සභාවට යනකොට வேறு சபைகள்ல இருந்து வந்தவங்க உங்களுடைய சபைக்கு நீங்க போற நேரம் ඒ අයට මේවා දන්නවද නැද්ද ඒක හිතන්න එපා. அவர்களுக்கு இது தெரியுமோ தெரியாதோ அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. වැරදි හොයන්න එපා. பிழை தேடாதீங்க. ඔයගොල්ලෝ දන්නවනේ. உங்களுக்கு தெரியும் தானே? ඒ විදියට ඔයගොල්ලෝ හැසිරෙන්න. உங்களுக்கு தெரிந்த விதத்துல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். රජ වූ යේසුස් වහන්සේ ඔබට ආශිර්වාද. ராஜாதி ராஜாவாகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ආමෙන්. ஆமென். praise the lord. නේද? රජතුමා. අපි ගායනා කරමුකෝ. රජුන්ගේ රජතුමා ස්වාමීන්ගේ ස්වාමීතුමා එතුන්ගේ නාම යේසුස් 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 ඕ රජතුමා රාජාදි රාජනව දේවාදි දේවනව அவர் நாமம் இயேசு 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 ஓ ராஜனவர். He is the King of Kings. He is the Lord of Lords. His name is Jesus, 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 Jesus. Oh, He is the King. Amen. Amen. Praise the Lord. දැන් ඊළඟට අද
අපි බලන්න යන්නේ මාක් සුභාරංචි පොතේ මේ එළියේ ඉන්න යේසුස් වහන්සේ ගැන. හරිද? දැන් සභාවෙන් පිට ඉන්න යේසුස් වහන්සේ ගැන අපි බලන්න ඉපේ. இப்ப மாற்கு புத்தகத்துல நாங்கள் பார்க்க போறோம். சபையில இருந்த இயேசுவை பார்த்து விட்டோம். இப்ப வெளியில இருக்கிற இயேசுவை பார்ப்போம். So now let's look at Jesus from outside the church. One is that he is the servant. උන්වහන්සේ සේවකයානෝ. அவர் ஊழியனாக இருக்கிற விதத்தை. හොඳයි මාක් සුභාරංචි පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 22 ඉඳලා 26 වෙනකම් කියවන්න. மாற்கு 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை. Verse 22. මම කියවන්න. They came to Bethsaida and some people brought a blind man and begged Jesus to touch him. He took the blind man by the hand and led him outside the village. When he had spit on the man's eyes and put his hands on him, Jesus asked, "Do you see anything?" He looked up and said, "I see people, they look like trees walking around." Once more, Jesus put his hands on the man's eyes. Then his eyes were opened. His sight was restored and he saw everything clearly. Jesus sent him home saying, "Don't go into the village." ඔහු බෙත්සයිදාවට පැමිණියෝය. එවිට ඔහු උන්වහන්සේ වෙතට අන්ධයෙකු ගෙනවෙත් ඔහු පිට අත්තබන මෙන් උන්වහන්සේගෙන් උදක්ම ඉල්ලුවෝය. උන්වහන්සේ අන්ධය අතින් අල්ලා ගමෙන් පිටත ගෙනවෙත් ඔහුගේ ඇස්වලට කෙල ගසා ඔහු පිට අත්තබා නුඹට යමක් පෙනේදැයි ඔහුගෙන් ඇසුසේක. ඔහු ඇස් ඔසවා කියනුවේ මට මනුෂ්‍යයන් පෙනේ. මක් නිසාද ගස් වාගේ ඔවුන් ඇවිදිනවා මට පෙනේයයි කීවේය. ඒට උන්වහන්සේ ඔහුගේ ඇස් පිට නැවත අත්ලැබුසේක. ඔහු ස්ථීර ලෙස බලා සුවය ලැබ සියල්ල පැහැදිලි ලෙස දුටුවෝය. උන්වහන්සේද ගමට ඇතුල් වෙන්නවත් එපාය කියා ඔවුන්ගේ ගෙදරට ඔහු හැරියසේක. ඔහුගේ ගෙදරට ඔහු හැරියසේක. වාසිங்க 22ல இருந்து வாசிங்க அண்ணே. இவனை கொல்லும்படி ஐயோ நீ வாசிரா சாமி வேற எங்கேயோ போயிட்டான். இவரை கொல்ல போறானா பாவம். அவரு குருடனுக்கு சுகம் கொடுக்குறாரு, அவன் கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது குருடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்ணிலே உமிழ்ந்து அவன் மேல் கையை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கின்றேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறெடுத்து பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்திலே பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். ஹரி දැන් ඔය අන්තිම පදේ මොනවද කියන්නේ? இப்ப கடைசி வசனம் என்ன சொல்கிறது? උන්වහන්සේ ගමට ඇතුල් වෙන්නවත් එපා කියා ඔහුගේ ගෙදරට ඔහු හැරියසේක. பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்துக்கு பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவனுக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். Here the Bible says, Jesus says in verse 26, Jesus sent him home saying, don't go into the village. What does that tell you? This blind man is not from that village. මේ වචනෙන් අපිට තේරෙනවා ඒ අන්ධයා ඒ ගමේ හිටපු එක්කෙනෙක් නෙවෙයි. හරි? இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் எங்களுக்கு தெரிய வருது, இந்த குருடன் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் அல்ல. තේරෙනවද? புரியுதா? ඒස් වහන්සේ ගෙදර යන්න කිව්වා ගමට යන්න නැතුව. එතකොට ගමේ නෙමෙයි ගෙදර තියෙන වෙන කොහෙද? அப்ப இயேசு கிராமத்துக்கு போகாம வீட்டுக்கு போக சொன்னார். அதாவது கிராமத்துல இல்ல இவனுடைய வீடு இருந்தது. Okay, Jesus said go home but don't go into the village. So that means his house, his home was not in the village. හරිද? ගම මොකද්ද? බෙත්සයිදා. பெத்சாயிதா என்கிற கிராமம். බෙත්සයිදා ගම මොන වගේ ගමක්ද දන්නවද? பெத்சாயிதா கிராமம் எப்படிப்பட்ட ஒரு கிராமம் தெரியுமா? යුදෙවෝ ජීවතුන් නැති ගමක්. யூதர்கள் வாழாத ஒரு கிராமம். කොහොමද දන්නේ? எப்படி தெரியும்? ඔය ගමේ තමයි இந்த கிராமத்துல தான் මතකද ලේගියෝන් කියලා එක මිනිහෙක් හිටියේ, යක්කු ගොඩක් හිටියේ. அநேக பிசாசு இருந்த ஒரு லேகியோன்ங்கிற ஒரு மனுஷன் இருந்தான், ஞாபகம் இருக்கா? ඒ කතාවෙන් දන්නවා ඒ යුදෙවෝ හිටියේ නැහැ කියලා. அந்த கதையில தெரிய வருது அந்த இடத்துல யூதர்கள் இருக்கவில்லை. කොහොමද? அது எப்படி? ඒ යකාව දුරු කරනකොට යකා මොනවද දන්නවද ඇහුවේ? அப்ப அந்த பிசாசை இயேசு விரட்டுற நேரம் அந்த பிசாசு என்ன தெரியுமா கேட்டுச்சு? මේ ඌරන්ගේ කොටට යන්නද කියලා. இந்த மண்டி கூட்டத்துக்குள்ள போவான். ඒසොත් හාකියෝ මම ඌරන්ගේ ඇඟට ගිහලා ඌරෝ ටික පැනලා මැරනවා. அந்த பண்டி கூட்டத்துக்குள்ளுக்கு அந்த பிசாசு எல்லாம் போயிட்டு அந்த பண்டி கூட்டம் எல்லாம் அப்படி போயிட்டு விழுந்து செத்து போயிடுச்சு. ඌරන්ව බලාගත්තා ඇවිල්ලා ඒසොත් කිව්වා මේ ඉන්න බෑ යන්න කියලා.
அப்ப அந்த பண்டி எல்லாத்தையும் வளர்த்தவங்க வந்து சொல்றாங்க இங்கே இருக்காதீங்க நீங்க போயிருங்க அப்படி. ඒ කියන්නේ ඌරෝ හදාගෙන හිටපු ගමක් එක. அதாவது பன்றிகளை வளர்த்து வந்த ஒரு கிராமம். යුදව ඌරු බලා ගන්නවද? யூதர்கள் பண்டி வளர்க்குறவங்களா? යුදෙව්වන්ට ඌරෝ හරා. யூதர்களுக்கு பன்றி அரான். හරිද? එතකොට මේ ගම යුදෙව් ගමක්ද? அதாவது இது யூத ஒரு கிராமமா? නෑ. இல்ல. තේරුණා මං කියන එක. நான் சொல்றது புரியுதா? So, you know the legion, when Jesus cast the legion out, the legion said, can we go into the swine? And then Jesus said, okay. And the demons went into the swine and they all committed suicide by jumping off the cliff. Then the people who were tending the pigs came and told Jesus, leave our village. That village was Bethsaida, the same village as we are now looking at. Okay? So Jews never had swine, pigs. So that tells us Bethsaida was a non-Jewish village. Okay? එතකොට යුදෙව් ගමක් නෙවෙයි. அது யூத கிராமம் அல்ல. එතනට මේ අන්ධයා මොනවද කරේ? அந்த இடத்துல அந்த குருடன் என்ன செய்தான்? ඒක යාගේ ගමක් නෙවෙයි. அது அவனுடைய கிராமம் அல்ல. ඒ මොනවද කරේ? அங்க என்ன செஞ்சான்? මම හොයලා බැලුවා. நான் தேடி பார்த்தேன். හිඟා කන්න ගිහිල්ලා. அங்க பிச்சை வாங்க போயிருக்கான். ගංගා යන්නේ කියලාගෙන ඔය යන්නේ ඒ වගේ එකක්. ஐயா சாமி பிச்சை போடுங்களே அப்படின்னு போவாங்களே அது மாதிரி போனான். දැන් බෙත්සයිදා වල අන්ධයෝ නැද්ද? இப்ப பெத்சாய்தால குருடர்கள் இல்லையா? අන්ධයෝ හැම ගමේම හිටියා ඒ කාලේ. எல்லா கிராமங்களிலும் குருடர்கள் இருந்தார்கள். හැබැයි යේසුස් වහන්සේනම දැක්කහම ஆனால் இயேசு வந்ததை கண்ட உடனே බෙත්සයිදා වල හිටපෙවුන් හිතුවා பெத்சாய்தால இருக்கிறவர்கள் நினைத்தார்கள் දෙමු ගේමක් මේ යේසුස්ට. இயேசுவுக்கு நல்ல ஒரு விளையாட்டை செய்வோம். ටක්කල මූ අල්ලගත්තා. டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க இவனை. මොනවත් කියන්න එපා උඹ. ஒன்னும் பேசாத. අල්ලගෙන යනවා. இப்ப பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. කියලා ගිහිල්ලා උන් රඟපෑමක් දානවා. இப்ப வந்து சொல்லி அவங்க ஒரு 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 நடிப்பு. අනේ යේසුනේ බලන්නකෝ අන්ධයා. අනේ පව් හිඟා කනවා. සොය දෙන්නකෝ කියලා. ඉතා කාරුණිකව ඉල්ලනවා. அவர் இயேசு இடத்துல போயிட்டு சொல்றாங்க ஐயோ ஆண்டவரே பாவம் இந்த குருடன் ரொம்ப கஷ்டப்படுறான் இவனுக்கு சுகத்தை கொடுங்களே அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. එවිට ඔහු උන්වහන්සේ වෙතට අන්ධයෙකු ගෙන ඇවිත් ඔහු පිට අත් තබන මෙන් උන්වහන්සේගෙන් උදම්ම ඉල්ලුවෝය. They begged of Jesus to heal this fellow. சுகமாக்கும்படி அவரிடத்திலே தமிழ் எப்படி இருக்கு? 23வது வசனம் 22வது வசனம். பின்பு அவர் பெத்தாய்ஸ்தா ஊருக்கு அப்பொழுது குருடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவனை தொடும்படிக்கு அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்படிதான் இருக்கா? வேண்டிக் கொண்டார். சிங்களம் லஸ்டடின உதம்ම. In English, how does your version say? Anybody having an English version? Brother Malcolm, what does it say? They begged or they asked or requested or something? Huh? They begged Jesus. They begged Jesus. පානිය දානවා. හරිද? උන් සෙල්ලම දානවා. இப்ப விளையாட்டு கொடுக்குறாங்க அவங்க. අනේ මේ මෙයාට සුවය දෙන්නකෝ. ஐயோ இவங்களுக்கு அவருக்கு சுகத்தை கொடுங்க. පවුනේ. ஐயோ பாவம் தானே இவரு. යේසුස් වහන්සේ ගුණට අන්දන්න පුළුවන්ද? இயேசுவை சும்மா அப்படியே ஏமாத்த முடியுமா? යේසුස් වහන්සේ බැලුවා. இயேசு பார்த்தாரு. මේ බෙත්සයිදා වල ඉන්න ඔක්කොම වල්ලූරෝ. இந்த பெத்சாய்தால இருக்கிற எல்லாருமே காட்டு பண்டி. උන් මාව ගුණට අන්දන්න හදනවා. இவங்க என்ன ஏமாத்த பாக்குறானுங்க. හැබැයි මෙතන යේසුස් වහන්සේ බැලුවා මේ අන්ධයා දිහා. ஆனா இங்க இந்த இடத்துல அந்த குருடனை குறிச்சு இயேசு ඌ பாரு. මොනවද කියන්නේ? ඌ බානේ ඉන්නවා. அவன் ஒண்ணுமே சொல்றான்ல அவன் பேசாம. මටවත් ඇරියේ නැහැ. அவன் வாயே මට திறக்கல. සුවය දෙන්න කියලා කිව්වේ නැහැ. எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லல. සල්ලි දෙන්න කියලා කිව්වෙත් නැහැ. எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கல. ඌ දන්නේ නැහැ මොනවද මේ වෙන්නේ කියලා. அவனுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. යේසුස් කියන හදයා කවුද කියලා ඌ දන්නේත් නැහැ. இயேசு யார் என்பது அவனுக்கு தெரியாது. ඌ හිටපු ගමන් අල්ලගෙන කියලා කටවහගෙන ඉන්න හිටපන් අර්ථ කියලා මුන් ඇවිල්ලා පාට් එක දානකොට මූ බාඩු ඉන්නවා. அவனை பிடிச்சிக்கிட்டு திடீர்னு வந்து இயேசு கிட்ட கொண்டாந்துட்டு ஒன்னும் பேசாத பேசாம இரு அப்படின்னு சொல்ற நேரம் அவன் பேசாம இருக்கான். යේසුස් වහන්සේ උන්ව දැක්කා. උන්ව බෙත්සයිදා පොරවල්ලව දැක්කා. இயேசு அந்த பெத்சாய்தால இருக்கிற அவனுங்களை கண்டாரு. උන්වහන්සේට තරහ ගියා. இயேசுக்கு நல்லா கோபம் போயிருச்சு. පර්යෝ කියලා හිතුවා. பறையங்கன்னு சொல்றாரு. சொல்லல. நினைக்கிறாரு. උන්ට කතා කරන්න ගියෙත් නැහැ. அவங்களுக்கு பேசவும் போகல. උන්ට බනින්න ගියෙත් නැහැ. அவங்களுக்கு ஏச போகவும் இல்லை. උන්ට මොනවත් කිව්වේ නැහැ. ஒண்ணுமே பேசல. හා සොය දෙන්නම් කියලා කිව්වෙත් නැහැ. சுகத்தை கொடுக்கிறேன்னு கூட சொல்லல. මොනවත් කිව්වේ නැහැ. දැක්කද? ஒண்ணுமே சொல்லல. වැඩකාරයෙන්ව නෝන්ඩි කරොත් ඒගොල්ලෝ කතා කරන්නේ නැහැ. இந்த வேலைக்காரனை நோண்டி பண்ணா பேச மாட்டாங்க. හරිද? When you humiliate a servant doesn't talk back.
ඔගලන්ගේ ගෙවල් වල කවුරු හරි වැඩ කරන අය ඉන්නවා නම් உங்களுடைய வீடுகளில் வேலை செய்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா ඔගොල්ලෝ ඒගොල්ලන්ව පාච්චල් කරලා බලන්න. அவங்கள நீங்க இந்த கேவலப்படுத்தி காட்டுங்க. ඒගොල්ලෝ ආපහු කතා කරයිද? அவங்க திருப்பி உங்களுக்கு பேசுவாங்களா? නෑ. இல்ல. ඒකම නිකම් මිනිස්සුෙකුට මොනාරි කියලා බලන්න. அதே ஒரு சும்மா மனுஷனுக்கு சொல்லி பாருங்க. ඇයි වලිද කියලා හයි. ஏன் என்ன பிரச்சனையான்னு கேட்பாங்க. යේසුස් වහන්සේ වැඩකාරයෙක් හැටියට මෙතන හැසිරෙනවා. இயேசு இந்த இடத்துல வேலைக்காரனாக ஊழியனாக இருக்கிறார். ඒගොල්ලන්ගේ අර ජඩ කතාව උන්වහන්සේ දැනගත්තත් அவர்களுடைய அந்த கேவலமான பேச்சை இயேசு அறிந்திருந்தாலும் උන්වහන්සේ මොනවද කියන්න කිව්වේ? அவரை எதையுமே சொல்ல போகவில்லை. හැබැයි මේ මනුෂ්‍යව බැලුවා. ஆனா இந்த மனுஷனை பார்த்தார். මේ මනුෂ්‍යයට නම් පෙනුම ඕනේ. இந்த மனுஷனுக்கு பார்வை வேண்டும், සුවය ඕනේ. சுகம் தேவை. හැබැයි මෙතනදී මං සුවය දුන්නා නම් ஆனா இந்த இடத்துல நான் இவனுக்கு சுகத்தை கொடுத்தேன்னா මෙවුන් ඊට පස්සේ මේ මනුෂ්‍යව මොනවා හරි කරයි. இந்த பெத்சாயிதால இருக்கிறவங்க இந்த மனுஷனை ஏதாவது செய்வாங்க. හැබැයි මේ මනුෂ්‍යට මං උදව් කරන්න ඕනේ. ஆனா இந்த மனுஷனுக்கு நான் உதவி මේ செய்வேன். මනුෂ්‍යට මං කවුද කියලා දන්නේවත් නැහැ. இந்த மனுஷனுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. සේවකයාගේ හදවත මොනවද දන්නවද? ஊழியக்காரனுடைய இருதயம் என்ன தெரியுமா? උදව් කරන්න ඕනේ. உதவி செய்வது, උපකාර කරන්න ඕනේ. கவனிப்பது. නේද? සේවක හදවත තියෙන අය ඉන්නවා අපේ සභාවේ. எங்களுடைய சபையிலே இந்த இந்த இருதயம் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். සමහර අය මට මොනවද කරන්නේ මම සපත්තු දානකොට දුවගෙන එනවා ලේස් ගැට ගහන්න. சில நேரம் நான் சப்பத்து போற நேரம் சில பேர் ஓடி வருவாங்க என்னுடைய சப்பத்து லேச கட்டி விடுறது. පැය ගානක් මං දේශනා කරලා ඊට පස්සේ බස් එකත් එලවගෙන ඇවිල්ලා අන්තිමට පොලිසියටත් අහුවෙලා ඊට පස්සේ මං පිටිපස්සට ගිහිල්ලා ඉඳගත්තාම நான் மனத்தியால கணக்கு பிரசங்கம் பண்ணி விட்டு நேற்று நான் பஸ்ல ஓட்டிட்டு வந்து பாதி வழியில போலீஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் நான் போயிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் සහෝදරයෝ කීප දෙනෙක් මගේ අත් කකුල අල්ලගත්තා. අල්ලනවා මසාජ් කරගෙන. சில சகோதரர்கள் என்னுடைய கால் கையெல்லாம் பிடிச்சு விட்டாங்க. සේවක හදවත තියන අය. ஊழிய இருதயம் இருக்கிறவங்க. මං කිව්වේ නෑ. நான் சொல்லல. ඒගොල්ලන්ම උදව් කරන්න හදනවා. அவர்களே உதவி செய்ய வருகிறார்கள். එක එසේකියල් මට කියනවා නුවරට යනකම මං අල්ලගෙන එන්නම් කියලා. பாஸ்டர் கண்டிக்கு போகும் வரைக்கும் எசேக்கியேல் சொன்னா நான் பிடிச்சிட்டு வரேன் பாஸ்டர். මං කිව්වා ඔක හරියන්නේ නෑ කියලා. நான் சொன்னேன் இது சரி வராதுன்னு. ඌ ඇහුවේ නෑ. அவன் கேட்கல. අල්ලගෙන ආවා පිටිපස්ස හැරලා බිම ගන ඉඳගෙන ආපු නිසා වාමනේ ආව අස්ගල වාමනේ දාලා ඊට පස්සේ මිනිහා ෆ්ලැට්. அவன் பின்னுக்கு திரும்பி பார்த்துக்கிட்டு அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் அவனால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வாந்தி போயிட்டான். සමහර අයට සේවක හදවත තියෙනවා නේද? சில பேருக்கு அந்த ஊழிய இருதயம் இருக்கு යේසුස් தெரியுமா? වහන්සේත් ඒ වගේ. இயேசுவும் அப்படிதான். බෙත්සයිදාවල උන්වහන්සේ රජතුමා හැටියට හැසිරුණේ. பெத்சாயிதால இயேசு ராஜாவாக கிரியை செய்யவில்லை, සේවකයා. ஊழியனாக. ටක් ගාලා අර අන්ධයාගේ අතින් උන්වහන්සේ ඇල්ලුවා. அந்த குருடனுடைய கையை பிடித்தார். දැන් අරගොල්ලෝනේ අල්ලගෙන ආවේ. அவங்க தானே பிடிச்சிட்டு வந்தாங்க. ඒගොල්ලන්ගේ අත් කළ යේසුස් වහන්සේ අල්ලගත්තා. அவங்களுடைய கை எல்லாத்தையும் எடுத்துட்டு இயேசு அவனுடைய கையை பிடித்தார். කතා කරේවත් නැහැ. பேசவே இல்லை. අල්ලගෙන හිමීට අන්ධයාව එක්කගෙන යනවා. மெதுவா அவனை கூட்டிட்டு போறான். අන්ධයෙකුගේ අත අල්ලලා ගෙනියනකොට කොච්චර අමාරුද හිතලා බලන්න. ஒரு குருடனுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போறது எவ்வளவு கஷ்டம். Imagine how difficult it is to lead a blind man because he can't come fast as you are, and he might sort of bang on something. It's very difficult. Now Jesus the servant is now holding on to the hands of the blind man and leading him out of the village. ඒ ගමට එළියට හිමි அந்த கிராமத்தை விட்டு அவனை மெதுவா கூட்டிட்டு போறாரு இயேசு. එතකොට මේ මනස ටක් කළා එහෙම ඇටෙන්න යන්නේ නැති යේසුස්. அவன் விழ போயிருப்பான். அவனுக்கு தெரியாது அவன் விழ போயிருப்பான். ஆனா இயேசு பிடிச்சிருப்பார். යේසුස් වහන්සේ කිව්වේ නෑ ගෝලෙන්ට මෙයාව එක් කරගෙන එන්න කියලා. இயேசு சீஷர்களுக்கு சொல்லல இவனை கூட்டிட்டு வாங்க. තේරුණාද? ගෝලෙ හිටියා. அந்த இடத்துல சீஷர்கள் இருந்தாங்க. කිව්වේ නෑ ගමෙන් එළියට එක්කන් එන්න කියලා. அந்த ஜனங்களுக்கும் சொல்லல இவனை கூட்டிட்டு கிராமத்துக்கு வெளியே வாங்கன்னு. අන්දයට කිව්වේ නෑ මං ගමෙන් එළියට ගිහිල්ලා ඉන්න කොහොම හරි එහාට එන්න කියලා කිව්වෙත් නෑ. அந்த குருடனுக்கு இயேசு சொல்லவும் இல்ல நான் கிராமத்துக்கு வெளியே நிக்கிறேன் நீ வா அப்படின்னு. කාත් එක්කවත් කතා කරේ. யாரோடையும் பேசல. Jesus did not talk to anybody. Servants don't talk. වැඩකාරයෝ කතා කරන්නේ නෑ. කියන වැඩේ කරගෙන. ஊழியக்காரன் பேச மாட்டான். හරිද? අතින් අල්ලගෙන එක්කන් යනවා ගමෙන් එළියට ගෙනිච්චා. கிராமத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டார். ගෙනියලා வெளியே கொண்டு போய் මූණ ළඟට මූණ ගෙනියලා அவனுடைய இயேசுனுடைய முகத்தண்டையில அவனுடைய முகத்தை கொண்டு வந்து ඇස් දෙකට කියලා ගැහුවා. அவனுடைய கண்களுக்கு உமிழ்கிறார். ඒ මොනවද දන්නවද පෙන්වන්නේ? அதை என்ன தெரியுமா காட்டுறார்? අර සාමාන්‍යයෙන් එක්කෙනෙක් මේව අත අරගෙන මේව ක්ලීන් කරලා සුද්ධ කරලා වැඩ කරන්නේ ඒ ක්‍රියාව. அதாவது சாதாரணமா ஒருத்தர் எப்படி கையெடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் துப்புரவு செய்வாங்க அந்த வேலை. යේසුස් වහන්සේට බලය නැද්ද නිකන් කියන්න උඹට දැන් සුවය දුන්නා කියලා. இப்போ இயேசுவுக்கு வல்லமை இல்லையா சும்மா உனக்கு சுகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே சுகம் கிடைக்கும் இல்லையா? Couldn't Jesus have just told him, hey, now you receive the sight? But instead Jesus is spitting onto his two eyes to show him nursing him.
Jesus was nursing the blind man. Jesus, the servant, was serving, nursing the blind man. Jesus කියන වැඩකාරයා, සේවකයා, இயேசு என்கிற ஊழியக்காரர் මේ මනුෂ්‍යයට සේවය කරනවා. இந்த மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறார். ප්‍රතිකාර දෙනවා. அவனுக்கு சுகப்படுத்துகிறார். අර තුවාලෙට බෙහෙත් දාලා බැන්ඩේජ් කරනවා වගේ උන්වහන්සේ ඒ ඇස් දෙකට කෙල ගහලා අහනවා. அந்த அந்த நோய்களை அந்த புண்ணெல்லாம் துப்புரவு செய்து அதை கிளீன் பண்றது மாதிரி அவனுடைய கண்களுக்கு உமிழ்ந்து அவரிடத்துல கேட்கிறார். 23 වෙනි පදේ අහනවා මේ නුඹට යමක් පේනවද? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு இயேசு கேட்கிறார். නර්ස් කෙනෙක් මොනවද කරන්නේ? ஒரு நர்ஸ் என்ன செய்வாங்க? රිදෙනවද? வலிக்குதா துப்புரவு பண்ணிட்டு கேட்பாங்க. දැන් පොඩ්ඩක් අත හොල්ලන්න. இப்ப கொஞ்சம் மெதுவா கையாட்டி காட்டுங்க. රිදෙනවද? வலிக்குதா? හවුද? ඉන්න පොඩ්ඩක් තව පොඩ්ඩක් අත හොල්ලන්න. දැන් බලන්න. இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. ඒකයි යේසුස් වහන්සේ කරන්නේ. அதை தான் இயேசு செய்கிறார். එකවරට යේසුස් වහන්සේ කෙල ගාපු ගමම සුවය ලැබුණේ නැහැ. அவர் உமிழ்ந்த உடனே அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. යේසුස් වහන්සේ හිමීට අහනවා පේනවද? இயேசு மெதுவா கேட்கிறார் உனக்கு தெரியுதா? මිනිහා කියනවා ඔව් නිකන් මේ ලාවට පේන්නේ මේ ගස් කොළන් වගේ පේන්නේ. எனக்கு கொஞ்சம் தெரியுது ஆனா அந்த மரங்க மாதிரி தெரியுது அப்படி. බලන්න සේවකයාගේ වැඩේ නේද? பாருங்க ஊழியக்காரனுடைய வேலை. එවිට උන්වහන්සේ ඔහුගේ ඇස් පිට නැවත අත් තැබුසේක. பின்ன சொல்லப்படுது இயேசு அவனுடைய கண்கள் மேல் கைகளை வைத்தார். ඒ අත්වල ඒ ඇස් වල කෙල තියෙන්නේ. இப்ப அந்த கண்கள்ல அவருடைய உமிழ்நீர் தான் இருக்கு. තමන්ගේම උනත් කෙලනේ. எங்களுடைய உமிழ்நீரா இருந்தாலும் அது ஒரு உமிழ்நீர் தானே. You know, Jesus asked the man, do you see anything? You know, after spitting onto the ice, he says, yeah, but not clearly. And then Jesus is now touching the ice. Now there was saliva on the ice. Now even if it is his own saliva, it's saliva. Would you like to touch your own saliva? ඕගොල්ලොම යම් තැනකට කෙල ගහලා ඒක මගේ කෙලනේ කියලා අල්ලයිද ඕගොල්ලෝ? நீங்களே ஒரு இடத்துல உமிழ்ந்துட்டு அது என்னுடைய உமிழ்நீர் தானே அப்படின்னு தொடுவீங்களா? ඒතර යේසුස් වහන්සේ වෙනස්ද? இயேசு வித்தியாசமா? උන්වහන්සේට අප්‍රිය නැද්ද ඒ කෙල අල්ලන්න? இயேசுவுக்கு அருவருப்பில்லையா அந்த உமிழ்நீரை தொடுறதுக்கு? සාමාන්‍යයෙන් අන්ධ මිනිස්සුන්ගේ ඇස් අල්ලන්න නිකන් අල්ලන්නම මිනිස්සු කැමති නැහැ. சும்மா சாதாரணமாகவே ஒரு குருடனுடைய கண்களை தொடுறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. අන්ධයන්ගේ ඇස් දැකලා තියෙනවා නිකන් අමුතු විදිහට තියෙන එක අල්ලන්න කැමති නැහැ ගොඩක්. சில குருடருடைய கண்களை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அதை பிடிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. එතනට කෙලක් ගහලා அந்த இடத்துல உமிழ்ந்து ආපෞසරයක් යේසුස් වහන්සේ ඒක අල්ලනවා. அந்த திருப்பியும் அந்த இயேசு அவரை தொடுகிறார். රජතුමා රජ කෙනෙක් ඔය වගේ කරයිද? ஒரு ராஜா இதை செய்வாரா? සාමාන්‍ය මිනිහෙක් ඔය වගේ ஒரு කරයිද? சாதாரண மனுஷன் இதை செய்வாரா? දෙවියන් වහන්සේ ඔය වගේ කරයිද? தேவன் இதை செய்வாரா? කරන්නේ කවුද? செய்யறது யாரு? සේවකයා. ஊழியன், වැඩකාරයා. வேலைக்காரர். වැඩ කරනවා අර අන්ධයාට. அந்த குருடனுக்கு வேலை செய்கிறார். සේවකයාට ප්‍රතිකාර දෙනවා. මේ පේනවද? ඔව් ටිකක් පේනවා. පොඩ්ඩක් ඉන්න ආපහු මං අල්ලලා. දැන් කොහමද? ඔක්කොම පේනවා. முதல்ல துப்புரவு பண்ணிட்டு கேட்கிறார் இப்ப தெரியுதா? அது திருப்பி எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு திருப்பியும் செய்துட்டு அவர் சொல்றார் உனக்கு தெரியுதா? சுகத்தை கிடைக்கும். Finally the blind man gets healed. And what does Jesus do? යේසුස් දැන් මොනවද කියන්නේ? இயேசு கடைசியா என்ன சொல்றார்? මේ අර ගමට ආයෙ යන්න එපා. அந்த கிராமத்துக்கு மறுபடியும் போகாத. ඒ දන්නවද? ஏன் தெரியுமா? උන් ඔයාලට නෝන්ඩි කරනවා. அந்த கிராமத்துல இருக்க உன்னை நோண்டி பண்ணுவாங்க. Don't go to the village. Why? They are humiliating you. Now that you have received your sight, they will embarrass you and hurt you. Don't know what they'll do. Don't ever go to that village again. ආයෙ ඔය ගමට යන්න එපා. திருப்பி அந்த கிராமத்துக்கு நீ போகாத. පාචල් කරයි. உன்னை கேவலப்படுத்துவாங்க. දැන් ඒ උඹට පේනවා කියලා ඒකටත් මොකක් හරි ප්‍රශ්නයක් අදී. உனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கும் பிரச்சனை படுத்துவாங்க. දැන් ඇස් පේනවා ආයෙ හිඟා කන්න ඕනේ නැහැ පුතේ. உனக்கு நல்ல கண்ணு தெரியுது. நீ பிச்சை வாங்க தேவையில்ல. ගෙදරට ඵලයක්. வீட்டுக்கு போ. යේසුස් වහන්සේ කිව්වේ නෑ මාගේ පස්සෙන් වරෙන් කියලා. இயேசு அவனை பார்த்து சொல்லல என் பின்னாலே வா. ඒ වැඩකාරයා කාටවත් කියන්නේ නෑ මගේ පස්සෙන් එන්න කියලා. ஒரு வேலைக்காரன் தனக்கு பின்னாலே வர சொல்லி யாரையும் கூப்பிட மாட்டான். Jesus didn't say come behind me because no servant would say come and follow me. යේසුස් වහන්සේ කිව්වා දැන් හරිනේ. இப்ப சரிதானே? මම වැඩ කරලා දුන්නානේ. இப்ப நான் வேலை செஞ்சு கொடுத்தேன் தானே? සුවය ලබා ගත්තානේ. சுகம் கிடைச்சு தானே? අර ගමට යන්න එපා. அந்த கிராமத்துக்கு போகாத. ගෙදර යන්න. வீட்டுக்கு போ. එනවාද? ඔන්න යේසුස් වහන්සේ. இதுதான் இயேசு. රජතුමාගේ වැඩේ කොහොමද? දැන් සේවකයාගේ වැඩේ කොහොමද? ராஜாவுடைய வேலை எப்படி? ஊழியக்காரனுடைய வேலை எப்படி? එකම යේසුස් වහන්සේ. ஒரே இயேசு. අනේ අපේ යේසුස් වහන්සේ නියමයිනේ. எங்களுடைய இயேசு ஒரு நல்ல ஆண்டவர் Our இல்லையா? Jesus is wonderful. Look at the king, how he behaved, and look at the servant, how he humbles himself even lower than the blind fellow, the beggar. අතන රජතුමා සිංහාසනේ. அந்த இடத்துல ராஜா சிங்காசனத்திலே. මෙතන යේසුස් වහන්සේ අර හිඟන අන්ධයාට වඩා පහතට ගිහින් උඩ වැඩ කරලා දීගෙන ඉන්නවා.
ஒரு பிச்சை வாங்குற ஒரு குருடனுடைய நிலையை விட கீழே போய் அவனுக்கு சுகத்தை கொடுக்கும். ඔබට සේවකයා වන යේසුස් වහන්සේ ඕනේද? உங்களுக்கு ஊழியக்காரனாகிய இயேசுவினுடைய சுகம் தேவையா? ඔබ ඉන්න තැන කොහෙද කියලා බලා ගන්න. நீங்க இருக்கிற இடத்தை பாருங்க. සමහරවිට අපි ඉන්නේ බෙත්සයිදා නම් சில நேரங்கள்ல நாங்க இருக்கிற இடம் பெத்சாய்தா என்றால் කියන්නේ උන්වහන්සේට අකමැති පරිසරයක් නම් ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு சூழல் අපේ என்றால் යාළුවෝ මිත්‍රයෝ අපි ආශ්‍රය කරන අය දෙවියන් වහන්සේ අකමැති පරිසරයක් නම් ஆண்டவர் விரும்பாத நண்பர்கள் எங்களுடைய குடும்பங்கள் அங்கத்தவர்கள் இருக்கிற ஒரு சூழல் என்றால் එතනදී සේවකයා උදව් කරන්නේ அந்த இடத்திலே ஊழியக்காரனாகிய இயேசு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். උන්වහන්සේ කැමති වෙනවා අතින් අල්ලලා ඔයගොල්ලෝ වෙතනින් එළියට ගියන්න. அந்த இடத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இயேசு விரும்புகிறார். ඔයගොල්ලන්ගේ නරක යාළුවෝ අතරින් ඔයගොල්ලෝ එළියට ගියන්න කැමති වෙනවා. அந்த உங்களுடைய கெட்ட நண்பர்களிடத்தில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர இயேசு ඒ விரும்புகிறார். නරක පරිසරයෙන් එළියට ගියන්න කැමති වෙනවා. அந்த கெட்ட அந்த சூழலில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர இயேசு விரும்புகிறார். අන්දයා කිව්වේ නෑ. அந்த குருடன் சொல்லவில்லை, හලෝ මේ අත අල්ලන්නේ කවුද කියලා මන්දා. இந்த கையை பிடிக்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது, මට වැඩ තියෙනවා. எனக்கு வேலை இருக்கு, මම ජොබ් එකක් කරනවා. හිඟන්නට හිඟා කන එක ජොබ් එක. எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிச்சைக்காரனுக்கு வேலையே பிச்சை எடுப்பதுதான். Begging is a job of a beggar, right? So he could have easily said, I don't know who you are. I say, you are trying to take me away from my job. I am here to do my job. මේ ඔයා කවුද කියලා දන්නේ නැහැ මිස්ටර්. ඔයා මේ මාව කොහෙද ගෙනියට හදනවා? මට රැකියාව තියෙනවා. තාම හම්බ කරගත්තේ නැහැ. මං ආවේ හිඟා කාලා හම්බ කරන්න. හරිද? இந்த கை பிடிச்சது யாருன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வேலை பிச்சை எல்லாம் வாங்க இருக்கு, நிறைய வேலை இருக்கு, என்ன கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு අපේ අය කියනවා இது மாதிரி எங்களுடைய ஆட்கள் சொல்றாங்க, මට එන්න බෑ මේක දාලා. எனக்கு இதை விட்டுட்டு எனக்கு வர முடியாது. මෙතනයි මගේ ආදායම. இந்த இடத்துல தான் என்னுடைய ஆதாயம், මගේ ජීවන වෘත්තිය මෙතන. இந்த இடத்துல தான் என்னுடைய வாழ்வாதாரம், මෙතන තමයි මං හුරු වෙච්ච இந்த පරිසරය. இடத்துல தான் நான் பழக்கப்பட்ட ஒரு சூழல். මෙතනින් එළියට එන්නේ. இந்த இடத்தை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். මෙතනදී මට ආශිර්වාද කරන්න. இந்த இடத்துல எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. සේවකයාගේ ආශිර්වාදය කවදාවත් ලැබෙන්නේ නැහැ. ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல The அவர்களுக்கு blessing கிடைக்காது. of the servant Jesus will never be received if we do not come out of our quagmire. යේසුස් වහන්සේ අපේ එළියට ගේනවා. இயேசு வெளியே கொண்டு வருகிறார். එරල්ලා සේවකයා අපිට සේවය කරනවා. அதாவது ஊழியக்காரன் எங்களுக்கு ஊழியம் செய்கிறார், අපිව සුද්ධ කරනවා. எங்களை துப்புரவு செய்கிறார், පවිත්‍ර කරනවා. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், නරක සිතුවිලි අයින් කරනවා. எங்களுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாம் எடுத்து போடுகிறார், වචනය පොවනවා. வசனத்தை எங்களுக்கு கொடுக்கிறார், අපිව මෙහෙම අපිට මසාජ් කරනවා. எங்களுக்கு மசாஜ் பண்ணுகிறார். හිත රිදෙනවා කියනකොට කමන්නේ මං කියනවා. எங்களுடைய இருதயம் கலங்குற நேரத்தில் எங்களை ஆறுதல் படுத்துகிறார். කියනවා சொல்றார், ඔයාව නෝන්ඩි කරන තැනට ආය යන්න එපා. உங்களை கேவலப்படுத்துற இடத்துக்கு நீங்க திருப்பி ගෙදර போகாதீங்க, යන්න මං එන්නම්. வீட்டுக்கு போங்க, நான் வாரேன், ආවරවට යන්න එපා. ஆனா அங்க போகாதீங்க. කැමති නම් விருப்பம் என்றால் සේවකයාගේ උපකාරය ලබා ගන්න. ஊழியக்காரனாகிய இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். The servant Jesus wants us to come out of our quagmires and then he will serve us and he will be with us all the time. සේවකයා අපිත් එක්ක හැම වෙලෙම ඉඳී. ஊழியக்காரன் எப்பவுமே எங்களோடு இருப்பார். සේවකයාගේ ලක්ෂණය මොනවද දන්නවද? ஊழியக்காரனுடைய அழகு என்ன தெரியுமா? අපි කියන්නේ නැතුවම අපිට වැඩ කරලා දෙනවා. நாங்க சொல்லாமலே எங்களுக்கு வேலை ඒ செய்யும். අන්ධයා මොනවත් කිව්වේ නැහැ මට උදව් කරන්න කියලා. அந்த குருடன் எதுவுமே சொல்லல, எனக்கு செய்யுங்க அப்படி. සේවක යේසුස් වහන්සේවත් එක්ක ඉන්න හැමදැනම. ஊழியக்காரனாகிய இயேசு உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார். පයින් යනකොට ඕගොල්ලෝ වැටිලා මැරෙන්නේ නැත්තේ සේවකයා ඉන්න නිසා. நீங்க எப்படி நடந்து போற நேரம் நீங்க விழுந்து சாகாம இருக்கிறதுக்கு காரணம் ஊழியக்காரனாகிய இயேசு உங்களோடு இருக்கிறார். අද වෙනතුරු ඕගොල්ලන්ට දන්නේ නැතුවම ඕගොල්ලන්ව රැකගෙන ඉන්නේ සේවකයා නැමැති යේසුස්. இன்று வரை உங்களுக்கு தெரியாமலே உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துகிற ஊழியக்காரனாகிய இயேசு உங்களோடு இருக்கிறார். ඕගොල්ලෝ උන්වහන්සේට පාත් දානකොට ගණන් ගන්න නැතුව ඉන්නේ සේවක යේසුස්. நீங்க இயேசுவுக்கு நீங்க அதெல்லாம் சொல்ற நேரமும் அவர் பொறுத்து கொண்டு இருக்கிறது ஊழியக்காரனாகிய இயேசு. ලෝකේ දෙවිවරු ඉන්නවලු කෝටි ගණන්. உலகத்திலே அநேக தெய்வங்கள் இருக்கிறார்கள். එක කතාවකවත් එක දෙවි කෙනෙක්වත් බොරුවට හරි උදව් කරන කතාවක් නැහැ. මේවා எந்த தெய்வங்களும் இப்படி உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை உள்ள தெய்வங்கள் அல்ல. සැබෑ එකම දෙවියන් වහන්සේ. உண்மையான தேவனாகிய இயேசு, රජවරුන්ගේ රජතුමා. ராஜாவாகிய ராஜாதி ராஜா, අපිටත් පහලින් ඇවිල්ලා අපිට සේවය කරන්න තරම් නිහතමානීව සිටිනවා. எங்களை பார்க்கிலும் கீழ் நிலையில இருந்து எங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். King of Kings and the Lord of Lords has humbled himself even lower than our level to serve us. Praise God for servant Jesus. මේ සේවක යේසුස් වහන්සේට ප්‍රශංසා වේවා. இந்த ஊழியக்காரனாகிய இயேசுவுக்கு துதி கன மகிமைகளும் உண்டாவதாக. ලබන සතියේ வருகிற வாரம்
මනුෂ්‍ය වූ යේසුස් වහන්සේ සහ දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේ ගැන බලමු. மனுஷனாகிய இயேசுவையும் தேவனாகிய இயேசுவையும் குறித்து பார்க்க දැන් போகிறோம். අපි නැගිට සිටිමු. இப்பொழுது எழுந்திருப்போம். කවුරු හරි දෙන්නෙක් තුන්දෙනෙක් ඔබට දෙවියන් වහන්සේ කතා කරපු දැන් නම් දෙන්නෙක් නෙවෙයි පොඩ්ඩක් වැඩි වුණත් කමක් නැහැ. යාඥා කරන්න මේ රජතුමාට මේ සේවකයා ආනෝට ස්තුති කරලා